guys, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஒரு புதிய மாங்கா தான். என்னடா இதில் புதுசாக கேட்குறீங்கன்னா, அந்த சேனலில் போட்டால் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே சோலோ லெவலிங் ஆடியன்ஸ்னால உங்களுக்கு மற்ற மாங்காவை பார்க்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் பார்க்குறவங்கள நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பார்க்குறவங்களாம் உண்மையிலேயே தெய்வங்கள்னே சொல்லணும். ஏதோ போட்டாலுமே பார்க்குறவன்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பொருந்தும். அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்துல வரும் வீடியோ. பட் ஆனால் கம்பைன் பண்ணி தான் வரும். இதுக்கப்புறம் இதில் மாங்கா வந்து வருமானதும் தெரியாது, வந்தாலும் வரும். ஆனா நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான். பாருங்க, கதை கண்டிப்பா நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்தும் பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியா போடுவேன். நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வண்டி எவ்வளவு நாள் ஓடுதோ ஓடட்டும். நீங்க கொடுக்குற ஆதரவுல ஒரேடியா இதை முடிச்சிடலாம் ஈஸியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. அதுவே எனக்கு போதும். அதனால இந்த கதையை சொல்ல போனா ஏதோ சோலோ லெவலிங் கான்செப்ட்லயே தான் இருக்கும். ஹீரோ வந்து ரொம்பவும் வீக்கா இருப்பான். கூடவே இந்த உலகத்தில் மாஞ்சஸும் வரும். அது அழிங்கலோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நினப்பு இருந்தாலுமே அவனை வந்து எவனுமே ஏற்றுக்க மாட்டானுங்க. அதாவது மதிக்க கூட மாட்டானுங்க. பட்டு ஹீரோ வந்து தோந்து போகிற நிலமையில கடைசியில் ஒரு நம்பிக்கையோடு திரும்ப வருவான். இல்லை ஹீரோ டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஹீரோ ஓவர் பவர்டாக மாறுவான். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மாங்கோவோட நேம் வந்து பவுண்ட்லெஸ் நெக்ரோமான்சர்னு சொல்லக்கூடிய மாங்கோவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். அதனால பார்த்து அடுத்தது எபிசோடு எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம காதுக்குள்ள போகலாமா. கதையோட ஆரம்பத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. கேஸ்ட்ரோபின்னு சொல்ல போகிற ஒரு நாளில் திடீர்னு மக்களெல்லாம் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் டஞ்சன் பிரேக்குன்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் நிகழ்ந்து அந்த இடத்துலேருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இந்த உலகத்தை அழிக்க வெளியே வந்ததுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்னால நிறைய மக்கள் வந்து பதட்டத்துக்கு உள்ளாகி மிகப்பெரிய பேரழிவு நடந்துட்டு இருந்துச்சு. இதில் நிறைய பேர் தங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டிருந்தாலுமே அதன் அடிப்படையில் ஹீரோவோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வில். இதனால ரொம்ப விரக்தி அடைஞ்ச நம்ம ஹீரோ இதுங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். நான் எல்லாத்தையுமே எழுந்துட்டேன், இதனாலேயே எனக்கு எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு ஆசை. டெஃபினெட்லி நான் ஒரு ஹண்டர் ஆகணும், இந்த மான்ஸ்டர்ஸ் ஒவ்வொன்றத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சபதம் எடுக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போ கரண்ட்ல பார்த்த ஹீரோவும் ஒரு இடத்துல சாஞ்சி உக்காஞ்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்குது. பார்த்ததுக்கு ஹீரோ இப்போ மனசு உடஞ்சு கிடக்குறான். என்னடான்னு பார்த்தா ஹண்டர் ட்ரைனிங் சென்டருக்கு போயிட்டு வந்த இடத்துல அவனை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு எந்த விதமான திறமையும் இல்லைன்னு. நான் ஒரு ஹண்டரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சாங்கியோன் ஒரு மெம்பரெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தா ஹண்டர்ன்ற முறையில் வந்து ஹீரோவும் வந்து போய் கேட்பான், என்னை இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க, நான் ஹண்டர் ஆகணும்னு. ஆனால் ஹீரோவை சேர்த்துக்க முடியாமல் வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. சரி அதுக்கான ரீசன் என்ன வச்சு இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நபரும், தம்பி இங்கே பாருப்பான், சும்மா யாராச்சும் நினச்சிக்கின்னு வந்தாலும் இந்த ஹண்டர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து யாராலையும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு அவேக்னிங்ன்ற ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் ட்ரைனிங்லாம் கொடுத்து உன்னை நல்லபடியாக திறமையான ஆளாக ஒரு ஹண்டராக மாற்ற முடியும். மிச்சபடி நீ யூஸே இல்லாத ஒரு நபர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உன்ன மாதிரியான ஒரு குப்பைகள்லாம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இடம் கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரியான குப்பைகளை பாதுகாக்க தான் நாங்கள் இந்த இடத்துல போராடிட்டு இருக்கோம். ஒழுங்கா போறியா இல்லை கழுத்து பூச்சி வெளியே தட்டுட்டுமான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிருப்பான். அடு கடவுளே, இந்த ட்ரைனிங் சென்டரில் நான் நினச்ச அந்த கனவை கூட அடைய முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ தனியாக நின்றுட்டு யூஸ்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்கான். அடைச்சா எனக்கு மட்டும் அந்த அவேக்னிங் ஆகிட்டு இந்நேரத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்நேரத்துக்கு நான் எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிருப்பேன். அவங்க கொடுத்த ஒவ்வொரு ட்ரைனிங்கும் தரமாக பண்ணியிருப்பேன். எப்படி நான் அதை பண்ணுறது? அப்போ ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனை ஒரு குழந்தை பண்ணுது. அதாவது பின்னாடி இருந்த அந்த அம்மாவும் குழந்தையும் அந்த குழந்தைகிட்ட, உன்னுடைய அப்பா எப்படி மறைஞ்சு போனார் இந்த உலகம் விட்டு விட்டு, அது நான் சொல்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும், அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து அப்பாவை அழிச்சதுனால தான் அது அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. காரணம் என்னன்னா மக்களை காப்பாற்றதுக்காக அப்பா போராடினாரு. அதனால தான் அதோடைய முடிவில் அவர் இறந்து போயிட்டாரு. சரியா பண்ண மகனே. அது போல நீ இந்த இடத்துல நீ எந்த ஒரு சாக்ரிஃபைஸனும் பண்ணாமல் மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினச்சினா கூட உனக்கு என்ன தேவை உன்னுடைய லைஃப்பில்? எனக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ராங்கு, அப்புறம் எப்பவுமே விட்டு கொடுக்காத மனசு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாதான்? என்ன இங்கே நடக்குது? அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா முன்னாடி குழந்தை முன்னாடி போயிட்டு, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ரொம்பவும் நன்றின்ற மாதிரி அவனை தலை குனிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து சம வேகமாக ஓடுறான். இந்த பையனுக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி நம்ம கிட்ட வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரிதான்,
எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்மளால நம்ம நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். அதுக்காக இதுக்கு முன்னாடி 7 வருஷம் இது நடந்திருக்கு. நான் அப்பயே முயற்சி பண்ணிருக்கணும். பட் இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னா இப்போ நிறுத்தணுமா? நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் தன்னுடைய ஹண்டர் ஆகணுன்ற ஒரு கனவோட திரும்பவும் அந்த இடத்துல இருந்து ஓடி போறான். அதோட அந்த இடத்துல இருந்து அந்த ஹண்டர் ட்ரைனிங் சென்டரோடைய லீடரா இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போறான். கதவை திறந்து அவனும், யார் இது? டேய் நீ எதுக்குடா வந்த? டைரக்டர் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். என்னை எப்படியாச்சும் ஒரே ஒரு தடவை ஹண்டர் எக்ஸாம்ல ஒரே ஒரு சேர்த்துருங்க. நான் கிவ் அப் பண்ற நிலைமையெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எது சொன்னாலுமே நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்னை எப்படியாச்சும் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி அவனு கேட்க அவரை யோசிக்கிறாரு. டேய் நேரங்கட்ட வேறத்துல வந்து என்ன எரிச்சல் ஏத்துட்டு இருக்கியா? நான் தான் அப்பயே சொல்லிட்டேன்ல பைத்தியக்காரனாயே, எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, போயிட்டு இந்த இடத்துல இருந்து உதவாக்குறேன் அப்படின்னு அவரு பயங்கரமா திட்டு இருக்காரு. ஹீரோவும், ஏன் இப்படி பேசுறீங்க? இருந்தாலும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு எதனா பணம் வேணும்னா கூட சொல்லுங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஆளு தூக்கி பாய் மேலே ஒரு குத்து கொடுப்பான் நம்ம ஹீரோக்கு. ஹீரோ அதோட சம வேகமா அந்த இடத்துல பறந்து போய்வான். பணமா? இவருடைய பணத்தை வச்சு இந்த இடத்துல உயிரோட வாழ கூட முடியாதுடா. சர்வே ஆகிறதுக்கு ஸ்ட்ராங் தான் தேவை. என்னத்துக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே தெரியல பைத்துக்காரனாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் உள்ள பக்கம் இன்னொரு பக்கம் ஹீரோவும், ஆமா நான் ஒரு முட்டாள் தான். திரும்பவும் ஒரு நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட வந்து கேட்டது என்னுடைய தப்பு தான். ஆனால் எனக்குன்னு எந்த விதமான தனித்துவமான ஸ்கில்லும் இல்லை. நான் அவேக்னிங் செய்யப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன டேலண்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அதே இடத்துல அப்படியே மயங்கிடுறான். பயங்கர நிலைக்கு போகிறவன் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல தண்ணி சொட்ட ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு ஒரு மெசேஜும் அவனுக்கு வருது. டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ கொடுக்கப்படுது. இது உங்களுக்கான ஒரு ப்ரைஸ்னு ஒன்றும் இல்லை, ஆசி வழங்குதுன்னு சொல்லுவாங்களே கார்டுங்களா, அது போல. என்ன இது எனக்காகவா? யார் இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. கீழே பார்த்தா தண்ணி இருக்கு. தண்ணியில் அப்படியே குதிக்கிறான் டக்குன்னு. அடக்கடவுளே இந்த இடத்துல என்ன நடக்குது? என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனை ஷாக் ஆவேன். யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கத்துவான். டே பைத்தியக்காரா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா கத்துற? காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லீடரும் வரான். அடக்கடவுளே இந்த இடத்துல தானே இவன் தான், எங்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு அவனுடைய தொப்பி எடுத்து பார்த்துட்டு இருக்கான். சரி எங்கே போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொப்பியை தூக்கி குப்பையில் கிடச்சி அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்படியே தண்ணிக்குள்ளே கீழே முழுங்க ஆரம்பிக்கிறான். அடக்கடவுளே என்னால் மூச்சு விட முடியல, என்னதான் இங்க நடக்குது? ஆமா என்ன இடம் சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்தா அந்த தண்ணிக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த ஒரு பக்கத்துல பார்த்தா தெளிவான ஒரு இடம் தான் இருக்கு. ஹீரோ விழும் போதே அவனுக்கு ஒரு மெசேஜும் வருது. டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்னு சொல்ல போற இந்த இடத்துல பூமியிலேருந்து எங்களுக்கு எல்லா விதமான சூட்டபிளான இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவோம். என்ன இது டவர் ஆஃப் ட்ரையல்? ஒருவேளை இது செகண்ட் கேட்டோபியர் அட்டாக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டேது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு செலக்டிவ் டிஃபிகல்ட்டின்னு வருது. என்ன இது? நம்ம வச்சு எதனா பண்ண போதுங்களா இல்ல இது கேமா? அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்காக கிடைச்சிருக்கு. இதுல என்னவா இருந்தாலும் விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணணும். அந்த குழந்தை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப பார்த்தா ஹீரோக்கு ஈஸி, நார்மல், ஹார்டுன்னு சொல்லப்படுற 3 விதமான மோடு இருக்கு. அதுல ஹீரோவை ஒன்று சூஸ் பண்ணுவான். இதுல எது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் அதை சாய்ஸ் பண்ணுவான். அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மறைய ஆரம்பிக்கிறான். அவனோட பாடி இப்போ அந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு வந்து அடுத்த கட்டமாக மூவ் ஆக போடுது. டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் இப்போ வர போறீங்க. ஏந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிஷின் தரப்படும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வயசுன்னு வந்து தள்ளுறானுங்க. என்னடா இடம்னு பார்த்தா பாலைவனம் தான். என்னது பாலைவனமா? பாலைவனத்தில் நான் எப்படி வந்திருக்கேன்? அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு வெப்பனும் கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு ஸ்வாடு தான். என்னடா இது ஸ்வாடு? இது இந்த இடத்துல முக்கியமான கோல் என்னன்னா நீங்க சர்வைவல் ஆகணும். அதுக்கான ரிவார்டா அவங்களுடைய யூனிக்கான ஒரு டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்துவீங்க. யூனிக்கான டேலண்டா? அதுதான் என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு இதுக்கு முன்னாடி என்னுடைய 7 இயர்ஸ்ல நான் கடினமா உழைச்சிருக்கேன். எனக்கு ஹண்டர்ன்ற ஒரு பொசிஷன் தந்துதான் என்னத்துக்கு நல்லா இருந்திருக்கும். பட் நான் அதுக்காக உழைச்சதுல எதுவுமே எனக்கு தரல. பட் இப்போ எனக்குன்னு தனியாவே யூனிக்கான ஒரு டேலண்ட் வரப்போகுது. அது ரிவார்டா வரப்போகுது. விட மாட்டேன் இத்த. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் முன்னோக்கி போயிட்டு அந்த ஸ்வான் எடுக்கலாம் பார்க்க. அப்போ போன அடுத்த விஷயமே அவனுடைய காலடி எடுத்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து மண்ணுல இருந்து வெளியே வருது. அவன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆவான். இந்த டுட்டோரியல் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இந்த டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸ் உடைய டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணது என்னன்னா ஹார்ட், அதாவது கடினமான மோட தான் ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கான் தேவையில்லாம. இப்போ நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய அப்படி இல்லைன்னா சர்வைவ் ஆக வேண்டிய ஆப்ஜெக்ட் எதுனா ஸ்டாண்ட் கோலம். அப்புறம் பார்த்தா அந்த மிகப்பெரிய கோலம் வந்திருக்கு. ஹீரோ அது முன்னாடி நின்று பதறிட்டு இருக்கான். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, இதுகிட்ட நான் தப்பிக்கணுமா கொஞ்ச நேரத்துக்கு? அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகுற டைமிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த தெரிச்சு விட அதோடைய
அதோடைய காலடி எடுக்க வைக்க ஹீரோ அவ்வளோதான் இருப்பான் போல மிதிச்சிரும். அது மிதிக்கிற அடுத்த செகண்ட் ஹீரோ தெரிச்சு போடுறான். உயிர் போயிச்சாதான் இந்த இடத்துல உயிரோட வெளியே போக முடியும்னு. இந்த ட்ரையல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மரணம் மட்டும்தான் நிச்சயம்னு சொல்லிட்டு மெசேஜும் வருது. இதனாலேயே ஹீரோவும் செம்ம வேகமா அந்த இடத்துல போடுறான். அட கடவுளே, இது கோலம் கிட்ட இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படியே ஓடினே இருந்தாதாம்மா என்னால சர்வை ஆக முடியும் அப்படின்னு பார்க்க அது இவனை விடவும் செம வேகமா வருது. பட் இருந்தாலுமே சைஸ்ல பெருசுன்றதுனால அதோடைய காலடியில செம வேகமா இருக்கு. ரொம்ப தூரத்துல எடுத்து வச்சு செம ஸ்பீடா என்கிட்ட வந்துட்டு இருக்கு. என்னுடைய கால் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்னால அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியாது. அது மட்டும் இல்லாம இது டெசர்ட், இன்னும் 9 நிமிஷம் என்னுடைய ஸ்டாமினா வேற தாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறினே ஓடுறான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து. இந்த வேர்ல்டு நான் வந்தவொடனே எனக்கு ஒரு சர்வே வகத்துக்கு ஸ்வானை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மட்டுமே என்னால இந்த இடத்துல உயிர் படுக்க முடியுமான்றது டவுட்டு தான். அட கடவுளே, ஓடணும் இல்லைன்னா இது கூட செத்துருன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்க அது ஜெய்ஜாண்டிகா ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கு. நான் எதனா பிளான் பண்ணி இதை விழ வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் இருந்தாலுமே இந்த இடத்துல நான் இவ்வளோ பயந்து இதுக்கே நான் இப்படி தோத்துட்டேன்னா கண்டிப்பாக வெளி உலகத்தில் எனக்கு எந்த விதமான வாய்ப்பும் தராத அந்த புறம்போக்கு நான் எங்ககிட்ட இருந்து திரும்பி போய் மாட்டிக்கணுமா? இல்லை அந்த இடத்துல அவனுங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கலன்னு எனக்கு இது ஒரு ட்ரைனிங் அமையுது. இந்த இடத்துல இதை நான் பயன்படுத்திப்பேன். அந்தால இந்த மாத்திரை நினைச்சு நான் கொல்லாம விட மாட்டேன் இந்த உலகத்துல தொட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவை வெறியில அதுக்கப்புறம் அந்த திரும்பி வேற திசையை நோக்கி ஓடுறான். அதை எப்படியே திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஹீரோவை பார்த்து அழிக்கிறதுக்காக செம்ம வேகமாக திரும்பி வருது. அப்புறம் ஹீரோ ஒரு ஹைட்டான பிளேஸை நோக்கி என்னமோ போயிட்டு இருக்கேன். அதுவும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நல்லதா போச்சு, அது என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருது. இதை பயன்படுத்தி எப்படியாச்சும் இதே இடத்துல அதை அழிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி வச்சு நல்லா ஒரு ஹைட்டான பிளேஸை நோக்கி செம்ம வேகமாக ஜம்ப் பண்ணுவான். அதுவும் இவனை அழிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும். அதுவும் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழ போக்க ஹீரோ இதை பயன்படுத்திக்கின்னு அதுக்கப்புறம் தன்னோட கையில் இருக்கிற அந்த சுவாடை எடுத்து அப்படியே மண்ணில் குத்திறான். குத்தி அதே இடத்துல நின்றுட்டு அது அப்படியே அந்த பள்ளமா இருக்கிற இடத்த வந்து அப்படியே உருண்டு திரண்டு அப்படியே ஓடுது. இது தடுமாறி வந்து ஹீரோ வந்து சாதகமா எடுத்துக்கினேன் அந்த இடத்துல இருந்து சம வேகமா அது மேல ஜம்ப் பண்ணி அதோடைய நெஞ்சாண்ட ஒரு ரெட் கலர்ல ஒரு கோர் இருக்கு. அந்த ஒரு ஸ்டோன் ஹீரோவும் பார்த்துட்டு இதுதான் அதோடைய வீக் ஸ்பாட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே கத்திரிச்சிடும். அட கடவுளை, என்ன இங்க நடக்குது அதை உடைக்க முடியல. இருந்தாலும் சின்ன கிராக் தான் ஏற்பட்டுருக்குன்னு ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் அது உடனே கத்த ஆரம்பிக்குது. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பா இது ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக உலுக்கி எடுக்குது. அப்போ அவனுக்கு அந்த டேரக்டர் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே லாய்க்கில்லை, ஒன்றுத்துக்கு உதவாதவன் எதுக்கு எங்கள் கூட வந்து சேரணுன்ற ஒன்றை மாதிரியான ஆளை இந்த இடத்துக்கு தகுந்த ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துற என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்திக்கிட்டே அவனுடைய ஸ்வாட் எடுத்து நான் யாருன்றதை ஒரு நாள் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வீசி எறிய அப்படியே அதோடைய நெஞ்சில் இருக்கிற அந்த கோர் அட்டாக் பண்ண அதுவும் பயங்கரமாக கதறுது. அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஹீரோ ஒரு வழியா அந்த காலத்தையே கொண்டுட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் எல்லாமே பீஸ் பீஸா நொறுங்க அதோடைய பாடியும் ஹீரோவும் அப்படியே தரையில விழுறான். தலையெல்லாம் மண்ணாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், நான் ஒரு வழியா நான் தான் அந்த ஸ்டாண்ட் கோலமை கொண்டுட்டேனா? உண்மையிலேயே கொன்னது எவ்வளவோ சந்தோஷம் தந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா அப்பாவை கொன்னவங்களையே பழி வாங்கின மாதிரி இருக்கு. இதே இருக்குன்னா அந்த மாந்தஸை நேரடியா பார்த்து கொல்லும் போது இன்னமும் சந்தோஷமா இருக்கும். அதோட ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்றதுனால அடுத்த கட்ட ஃப்ளோருக்காக தயாராகிறான். நான் சர்வைவ் ஆகிட்டேன், இதுக்கப்புறமும் நான் சர்வைவ் ஆகுவேன், ஸ்ட்ராங் ஆவேன், டேலண்டடான ஒரு ஆளாக மாறுவேன் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அவனுக்கான ரிவார்ட்ஸ் இப்போ அன்லாக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ரெக்கவரியும் கொடுக்க அதுக்கப்புறம் 500 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலாக கிடைக்குது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான், என்னால் நம்பவே முடியலன்னு. இந்த 7 வருஷத்துல இது என்னுடைய முக்கியமான வெற்றி. அங்க இருக்கிற முட்டாள்களுக்கு நான் யாருன்னு வெளியே வந்துட்டு நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவனுடைய யூனிக் டேலண்ட் ஒன்று அன்லாக் ஆனதுனால இப்போ அவனுக்கான ஒரு யூனிக்கான ஒரு டைட்டிலும் கிடைக்குது. அதுதான் நெக்ரோமேன்சி. ஆனா நான் ஹண்டரிங்கும் பண்ணலாமா கூடவே? எப்படி இந்த மாதிரி நடக்கும்? ஒரு நெக்ரோமேன்சராகவும் இருக்கலாம், ஹண்டரிங்கும் பண்ணலாமா? இது எல்லாமே எனக்கு சர்வே வகத்துக்கு தான் துணையா இருக்குது, நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்க்க, ஏமா என்ன இது? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புகை மூட்டத்தை தொட்டு பார்க்க ஹீரோ நெக்ரோமேன்சின்ற அந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால இப்போ ஒரு கேள்வி கேட்குது. அதாவது நீங்க அந்த கோலத்தை உங்களுடைய படையில ஒருத்தரை மாத்த போறீங்களா? அதுவும் ஒரு ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்க, என்னது அதோடைய ஸ்பிரிட்டு என் கூட வந்து சேர போதான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அது எஸ் கொடுக்க எஸ் கொடுத்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல அது பறந்து வந்து அப்படி ஹீரோ கிட்ட வருது அந்த பவரும். ஹீரோ பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். போன எபிசோட்லேயே ஹீரோவும் நெக்ரோமேன்சின்னு சொல்லப்படுற அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணதோடைய விளைவாக அந்த கோலத்தோடைய ஸ்பிரிட்டை வந்து அவன் வந்து தன்னுடைய நெக்ரோமேன்சி ஆர்மியில் வந்து சேர்றதுக்காக ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அதோடைய பவர் இப்போ ஹீரோவை நோக்கி வந்திருக்கும். ஹீரோவோட அப்படியே அட்டாச் ஆகிட்டு இருக்கும்.
இப்போ ஹீரோவுடைய உடம்புல அது ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஹீரோ இதனால வித்தியாசமாக உணர்றான். தன்னுடைய பாடியில் என்னமோ புதுசாக பவர் வந்த மாதிரி. என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியத்தில் இருக்கிறான். இன்னொரு பக்கம் அதோடைய பவர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவுடைய பாடியில் அப்படியே சேர்ந்துருது. அப்புறம் பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்பிரிட் வந்து எண்ணிக்கை கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோக்குன்னு தனித்துவமா கிட்டத்தட்ட 5 விதமான ஸ்பிரிட் தேவைகள் இருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ பூர்த்தி ஆகிடுது ஹீரோக்கு. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்பிரிட் என்னால் உடம்புக்குள்ளே இருக்குது. அதை என்னால் யூஸ் பண்ண முடியும்னு இப்போ தோணுது. அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்பிரிட்டோடைய பவர் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும்ன்றது இப்போ தான் புரியுது அப்படின்னு ஹீரோவும் அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண முடியறான். என்னால் உணர முடியுது. அந்த பவர் என்னுடைய பாடியவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக மாற்றிருக்கேன். எதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஹீரோ 7 வருஷமாக கஷ்டப்பட்டு தன்னுடைய பாடி ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பான். அதில் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல அந்த ஸ்ட்ரென்த்து. பட் ஆனால் இப்போ பண்ணுற இந்த விஷயத்தினால ரொம்பவும் அதிகப்படியான பவர் கிடைச்சது அவன் உணர்றான். இது ரொம்பவும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ நான் ஒரு ஹண்டர் அவைக்கனிங் ஆயிட்டேன்றது எனக்கு தெரியுது. அந்த நாய்க்கு வெளியே என்ன சொல்றது, நாய்க்கு இந்த இடத்துல ஆய் காமிக்கிறேன், நான் யாருன்றத ஒவ்வொருத்தனும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கடா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்காக வெயிட்டிங் ரூம் ஒன்று போர்ட்டலும் ஓப்பன் ஆக ஹீரோ அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ள போகிறான். என்னடா இது ஒரு போர்ட்டலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்காக அந்த போர்ட்டலுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே ஹீரோவை தூக்கி விசிறி அடிச்சது உள்ளுக்குள்ளது. அப்புறம் ஹீரோவும் வந்து பார்க்க, அட கடவுளே எனக்கு இன்ஜுரி ஆகிது, பொறுமையாக தரலாம் என்ன உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் கடை போயிட்டு பார்க்க இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பார்த்தா ஏற்பட்டு எல்லா இன்ஜுரிஸும் குணமாயிட்டு இருக்கு. என்ன இது, என்னுடைய காயங்கள் எல்லாமே குணமாயிடுச்சு. எப்படி இது, எப்படி என்னுடைய பாடியில் இருக்கிற எல்லா விதமான காயத்தையும் குணமாயிடுத்து இருக்கும். அடக்கடவுளே என்ன இது, இங்கே எப்படி ஒரே ஒரு பெட்டு மட்டும் இந்த ரூமில் இருக்குது, சுத்தமாக புரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல இருக்க இந்த டவர் மூலிமா என்னால் இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த டவர் என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு திடீர்னு மெசேஜும் வருது. உங்களால் கிட்டத்தட்ட 4 விதமான கமெண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுக்க முடியும்னு. ஒன்று பார்த்தா இதில் இன்ஃபோன்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி ஸ்டோருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கூடவே இன்வெர்டரி ட்ரையல்னு இருக்கு. இது 5 கமெண்ட் வேர்ட்ஸா? ரைட், இதை பற்றி சொதப்பெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு பக்குவமாக நிதானமாக ஒவ்வொன்றத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரையலை சூஸ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ளோருக்கான ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு 23 மணி நேரம் இருக்கு. இப்போதைக்கு அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு அவனால் போக முடியாது, ஏன்னா அதுவே டைமிங் கொடுத்தனால வெயிட் பண்ண சொல்லுது. அட கடவுளே, நான் வெயிட் பண்ணுமா? இந்த ட்ரையல்ஸ்ன்றது அப்போ இந்த இடத்துல நடக்கிற சண்டைகளை தான் சொல்லிட்டு இருக்குங்களா இதுங்க? அப்போ கம்யூனிட்டினா ஓ எனக்கான டிஃபிகல்ட்டி இருக்கிறது, நான் ஹார்டை சூஸ் பண்ணியிருந்ததுனால ஹார்டுன்றது. அப்புறம் பார்த்தா அந்த கம்யூனிட்டியில் இவங்களுக்குன்னு தனியாக சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா ஹீரோ மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கான தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இங்கே நடக்குது, நம்ம எந்த இடத்துல வந்து மாற்றிட்டு இருக்கோம், ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரியாத புதிராக அந்த டவரை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேட்டிங்ல தெரியுது எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்காங்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸுமே இதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு விஷயத்திலுமே அவேக்னிங் செய்யாத ஒரு ஹண்டரா இல்லாதவங்க தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்போ இவங்கள பொறுத்திருக்கும் ஹண்டர் இல்லாதவங்கள தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அட்மின்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவனுடைய பேரு என்னன்றது தெரியல. அவன் வந்த அடுத்த நிமிஷமே சேட்டிங் ஆப்ஷனா எல்லாத்தையுமே டிசபிள் பண்ணிடுறான். அட கடவுளை, யார் இவன் வந்த அடுத்த நிமிஷமே எல்லாத்தையுமே எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு அவன் ஒரு சேட்டை போடுறான். முதல்ல இந்த டுட்டோரியல் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த சேட்டையே பிளாக் பண்ணிடுறான். யாரா இவன், ஒரு வேளை எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சவனா இருப்பானோ அப்படி ஹீரோ தகச்சு போய் பார்க்க அவன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எப்படி உங்களுக்கான பாயிண்ட்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல நிறைய விஷயத்த சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பவர் ஓவனத்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவல் ட்ரையல்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே கரன்சியை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பாயிண்ட் அது யாருமே செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா சிங்கிள் ட்ராப் உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் கூட இல்லைன்னா உங்கள் நிலைமை மோசமாயிடும். இது இந்த ட்ரையல்ஸை பயன்படுத்தி எங்களால் காசு சம்பாதிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த டவருடைய ரூல்ஸுக்கு எதிராக எங்களால் செயல்பட முடியாதுன்றது இப்போ தான் புரியுது. அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னா என்னால் சிங்கிள் ட்ராப் வாட்டரை கூட இந்த இடத்துல வாங்க முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த பாயிண்ட் தேவை. அப்போ நான் அதுக்காக நான் சம்பாதிக்கணும், அதுக்காக ட்ரையல்ஸை ஃபினிஷ் பண்ணணும், தண்ணி இல்லாமல் நான் செத்துறக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் அந்த சேட்டிங் எல்லாத்தையுமே திரும்பவும் அன்லாக் பண்ணி வரான். அவனுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு ஹீரோவும்
இப்போதான் புரியுது தேவையில்லாம இதில் வந்து மாட்டிக்கணுமா. இப்போ நான் பாயிண்ட் எடுக்கணும், அடுத்த கட்ட ட்ரையல்ஸ் எல்லாமே முடிக்கணும். ஆனால் நான் அடுத்த கட்ட ட்ரையல்ஸ் முடிக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சாகக்கூடாது. நான் மட்டும் அந்த ட்ரையலில் ஃபெயில் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக செத்துருவேன். திரும்ப எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த லாங்ஸோட பார்த்துட்டு இருக்கான். இந்த லாங்ஸோட வச்சு என்னால் பெருசாக என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டோரை பார்க்க ஸ்டோர் உள்ள பார்த்தா ஷீல்டெல்லாம் இருக்கு. அதை வச்சு அவன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான் சின்னதா. டேங்கப்பா இது ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டயர்டில் அவனை படுத்து கிடக்க. திரும்ப பார்த்தா அவனுடைய பாடி ரொம்பவும் டயர்டாக தானே அப்படியே ரெக்கவர் ஆகிடுது. இது சூப்பரு, என்னை அப்படியே ஹீல் ஆக்கிடுச்சு. உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஹீலிங் எஃபர்ட்ஸ்னால இந்த வெயிட்டிங் ரூமில் வந்து ரொம்பவும் சிறப்பாக அமைது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இந்த மாதிரி வெயிட்டிங் ரூம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதே இடத்துல என்னால் முடிஞ்சளவுக்கு ட்ரைனிங் பண்ணினே இருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரையல் வர இருக்கும். அப்படி பண்ணியிருந்தேன் நானும் பக்கமாக ஆகிடுவேன்ல. ஆமாம் ஸ்டோருன்னு ஒன்று எதுக்கு இங்கே இருக்கு, அதை பயன்படுத்தலாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த இன்வென்டரியில் கிட்டத்தட்ட ஹீரோ கிட்ட 40 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இன்னமும் மிச்சம். அடுக்கடவுளே பெருசாக என்னால் எதுவும் வாங்க முடியாது போலியே. அடுத்த கட்டம் பார்த்தா இன்னும் 17 நிமிஷத்தில் 2வது ஃப்ளோருக்கான ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. அடடா ரொம்ப அதிகமாக இருக்கு டைமிங்கு. இப்பயும் முடிஞ்சிரும் போலியே. சரி ஓகே, 2வது ஃப்ளோரையும் நான் எப்படியாச்சும் வெற்றி கடமை முடிச்சிட்டேன்னா எனக்கான பாயிண்ட் கிடைக்கும். அப்போனா நான் திரும்பவும் சர்வே ஆகணும். என்னால் சர்வே ஆக முடியும். நான் சர்வே ஆகி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்ப இன்னும் 10 செகண்ட்ல அந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. 3 செகண்ட் 2 செகண்ட்ஸ் அண்டு ஃபைனலாக 1 செகண்ட்ல அந்த செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆக ஹீரோவும் திரும்பவும் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகி மெசேஜ் கேட்குது, நீங்கள் அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு போக போகிறீங்களான்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அடுத்த கட்ட ஹீரோவும் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வரான். ஆமாம் என்ன இடம் இது, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் 4 வழியாக 2வது ஃப்ளோருக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸோடைய உங்களுடைய டிஃபிகல்ட்டி வந்து ஹார்டு. அப்புறம் ஹீரோவும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இந்த முறை ஃபாரஸ்டா இதில் அவனுக்கான வேலை என்னடானா அசாசினேஷன் பண்ணணுன்றது மட்டும்தானே. அதுவும் ஒரு ட்ரைப் ஆஃப் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆர்க்ஸோடைய லீடரை லிமிட்டடாக கொடுக்கப்பட்டிருக்க டைமிங்குள்ள அவனை கொல்லணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான வேலையை ஹீரோக்கு வந்திருக்கு. ஹீரோவும் என்னது இந்த ஆர்க்ஸோடைய தலைவனா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிறான். அவன் பார்த்தா ஒரு டாப்பான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். கீழே பார்த்தா அந்த ஆர்க்ஸே ஒரு ட்ரைபா வாழ்ந்துட்டு இருக்குங்க, பழங்குடியினர் ஆட்டம். அதோடைய இடமே பார்க்க பயங்கரமா இருக்கு, நிறைய இருக்குங்க. ஆர்க்ஸோடைய ட்ரைப்ல இருக்க தலைவனியா. அதுக்கப்புறம் அந்த ட்ரைபை காமிக்க உள்ளுக்குள்ள பார்த்தா செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. அடேங்கப்பா பயங்கரமா இருக்கானுங்க. இந்த இடத்துல போய் இவனுங்களை அடிக்க போறேன், அது வந்து லீடரை கொல்லணுமா அப்படின்ற ஒரு ஹீரோடைய ஷாக்கோட ஹீரோவும் இப்போ ஆர்க்கோடைய அந்த கூட்டத்தை பார்க்க அதுங்கெல்லாம் பார்த்தா ஒரு சமூக மாட்டம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான பாதுகாப்பும் அந்த இடத்துல இருக்கு. நிறைய காட்ஸை போட்டு வச்சிருக்குங்க. ஹீரோவும் இதெல்லாம் ஒரு காட்டுக்குள்ள பதருக்குள்ள இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அவனும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நார்மலாவே டஞ்சன்ஸ்ல இந்த மாதிரி இருக்குதுதான். பட் ஆனால் இந்த ஆர்க் ட்ரைப்ஸ் தங்களுக்குன்னு தனி கூட்டத்தையே அமைச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சிருக்குங்க. கண்டிப்பா அவங்களுடைய தலைவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆல்சோ இந்த ட்ரைபை பாதுகாக்கிறதுல இந்த ஆர்க்லயே ஹண்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆர்க்கு தான் ரொம்பவும் மோசமானது. அதை நான் எதிர்த்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த லீடரை என்னால் ஈஸியாக தோக்கடிக்க முடியும். பொதுவாகவே இந்த மாதிரியான ஆர்க்ஸோடைய ஹண்டராக இருக்கிறதுல ஏரங்கண்டஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டியாக சேர்ந்து தான் அடிப்பாங்க. பட் இப்போ நான் அதை தனியாக சமாளிக்க போகிறேன். கண்டிப்பாக செத்துடக்கூடாது. நான் பிளானை யோசிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். சரி இப்போதைக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த இடத்துல கிளம்பிட்டு அப்புறமா திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறான். அப்போ பார்த்தா கையில் ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல அடேங்கப்பா சூப்பர், இதை வந்து ஃபயர் வுட்ஸையும் உள்ள செலுத்த முடியுமா, சரி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த கட்டையில நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்து இன்வெர்டரி உள்ள போட அதை பார்த்தா ஸ்டோரேஜ்ல சேர்த்து வச்சுக்குது. அட்டேங்கப்பா சூப்பர், இது வேலை செய்து சொல்லிட்டு ஹீரோவும் ஆச்சரியப்பட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல குருவிங்கெல்லாம் கத்திட்டு வர சவுண்டு கேட்குது. பார்த்தா இந்த ஆர்க்ஸைனும் வந்து வேட்டையாடுறதுக்கு கிளம்பியிருக்குங்க. ஹீரோவும் உன்னோட பக்கம் அதுங்க கட்டிக்கிட்டு கூச்சல் போட்டுன்னு வர்றது பார்த்துட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனால் வேட்டையாடுறவங்க காலையில் தான் எப்பவுமே வேட்டையாடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான டைமை நான் பயன்படுத்திக்கணும். அதிகப்படியான காட்ஸ் வந்து இப்போது அந்த கிராமத்துக்கு சுற்றியும் இருக்க மாட்டாங்க. இவனு எல்லாரையுமே நெருப்பில் போட்டு பஸ்மமாக்கணும். அதுதான் என்னுடைய முக்கியமான பிளான் அப்படின்னு ஹீரோவாக சொல்லிக்கினே தயாராக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைப்ஸுடைய வில்லேஜில் 2-3 ட்ரைப்ஸ் வந்து கேட்டு கட்டு நின்று நாளையே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, இருந்தாலும் ஒரு சில ஆர்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. இப்போதைக்கு இதுக்கு வேட்டையாடுறதுக்கு போனால் இந்த ஹண்டர்ஸ் ஆர்க்கு எல்லாமே திரும்ப வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரேக்கை நான் பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவும்
ஹீரோவும் அவன் இன்வெர்டர்ல வச்சிட்டு இருக்க அந்த தீப்பந்தத்தை எடுத்து அப்படியே காட்டுக்குள்ள விசிறடிக்க அப்படியே பார்த்தா சுத்தரும் கொஞ்சம் அப்படியே அதை பயன்படுத்தி நெருப்பு வச்சுன்னு வரான். ஃபுல்லாவே பார்த்தா எரிஞ்சிட்டு வருது. அவங்க இடத்த சுத்தியும் அதிகப்படியான தீ பரவுறது மட்டும் இல்லாம அவங்க பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அதுங்களுக்கு அறிவு இருக்கு. தண்ணி எடுத்துன்னு போயிட்டு மொன எத்தனை போய் ஊத்துறாங்க. ஃபயர் வந்துருச்சு, கிராமத்துல ஃபயர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பத்திக்கினே அந்த இடத்துல தண்ணி அணைச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் கண்டிப்பா இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா திரும்ப அந்த ஆர்க் ஹண்டர்ஸ் எல்லாமே வரத்துக்கு முன்னாடி இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சாக்கணும். இதுங்க எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான். இந்த தீ அணைக்கிறது எல்லாமே ஒர்க்கர்ஸ்ன்ற போது எனக்கு ஈஸியா இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி பிடிச்சுன்னு வரதுக்காக குளத்துக்கிட்ட வருதுங்க நிறைய வேலைக்கார ஆர்க்ஸ் எல்லாமே. அதுங்க வரவும் ஒவ்வொன்னா பிடிச்சின்னு போகுது. அதுல கடைசியா ஒண்ணு பிடிச்சுன்னு போகும்போது ஹீரோவும் திரும்ப வர பின்னாடி இதுவும் யாரோட மாதிரி சாக்காம ஹீரோ அடுத்த செகண்டே வாயிலேயே கத்தி இறக்குறான். அது கூடவே பார்த்தா அவன் பயன்படுத்தின நெக்ரோமான்சி பவரை பயன்படுத்தி அதுகிட்ட இருந்த ஸ்பிரிட்டை வந்து தன்னுக்குள்ளே எடுத்துக்கிறான். ஆர்க்ஸோடைய ஸ்பிரிட் அவனும் அப்சர்வ் பண்ணதுல இப்போ ஓரளவுக்கு பவர் ஏறுற மாதிரி இருக்கு அவனுக்கு. எதுக்காக தான் காத்திருந்தேன். இதெல்லாம் 9% அவனுக்கு ஸ்ட்ரென்த் அதிகரிச்சிருக்கு. ஹீரோவும் அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஆனா பார்த்தா இவனுக்கே சாக்க கொடுக்குற வகையில பின்னாடி ஒருத்தன் வெயிட்டா வரான் ஆளு அந்த ஆர்க்ஸ்லயே. யார் இவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு திரும்ப பார்க்க என்னது இவன் தான் அந்த காடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு பார்ப்பான். இவன் ஒரு பாதுகாவலன் ஆர்க்ஸ் இனத்துக்கு. அவ வந்த ஒரே ஒரு அட்டாக்ல ஹீரோ அப்படி கீழே விழுவான். அதுக்கப்புறம் அட்டேங்கப்பா அப்சர்வ் பண்ணது எல்லாமே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டோருக்குள்ள இருக்கிற தன்னுடைய ஸ்வாட் எடுத்து வெளியே எடுத்து அட்டாக் பண்ண பார்க்க அது பின்னாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுடைய பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல ஹீரோவும் தன்னுடைய முயற்சி மூலியமா மொத்தமா அதோடைய சோழியை முடிச்சு விட்டுறான். ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஆனா இது என்னை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்சதுக்கு எப்படியோ போராடி கொண்டுட்டேன். இதுக்கப்புறம் அந்த லீடரை கொல்லணும். பட் இருந்தாலுமே இதுகிட்ட இருந்து கிடைச்ச எனக்கு ஆன்மா மூலியமா என்னுடைய ஸ்டாமினா எல்லாமே அதிகப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னால உணர முடியுது. அப்ப நான் இன்னமும் ஆபத்தான மாஞ்சஸ் எல்லாமே அழிக்க எனக்கு பவர்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ வேட்டைக்கு கிளம்புறான். அவனுக்கு பின்னாடி பார்த்தா காட்டி எரிஞ்சு விட்டுருக்க இன்னொரு பக்கம் அந்த ஆக்ஸ் எல்லாமே ஹீரோவை பார்த்து பதறதுங்க. ஒர்க்கர்ஸ், காட்ஸ் அண்டு ஓல்டு கிளானோடைய ஹெல்டு டோட்டலாக 5 பேர் இருக்கீங்களா இந்த இடத்துல. உங்கள் எல்லாரோடைய கதையும் நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து முன்னாடி பலம் பார்க்க அப்புறம் பார்த்து அந்த கூட்டத்துடைய தலைவனாக இருக்கணும். அவனும் அந்த இடத்துக்கு வந்துடான். இவன் தான் அந்த கிளானோடைய லீடராக இருக்கணும். அதுக்கப்புறம் அது பேசுகிற பார்த்தியே புரியல ஒன்று கூட. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஆர்க்ஸையும் கொண்டுட்டு வரான் ஈஸியாக. அவ்வளோ வேகமாக இருப்பான் முன்னத்தை விட. இன்னொரு பக்கம் ஒரு ஆர்க்கும் ஹீரோ முயற்சி பண்ணி அட்டியெல்லாம் பார்க்க ஹீரோ இருந்தாலுமே தான் கையில் இருக்க ஷீல்டை வச்சு தடுத்துறான். கடவுளே இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு அவனை கொன்னே ஆகணும். அந்த லீடரை விட்டு அவ்வளோதான் என் சோழியை முடிஞ்சிடும். அதனால இந்த செகண்ட் ஃப்ளோரை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாஞ்சர் அட்டாக் பண்ணதுல ஹீரோ தப்பிச்சு அதை கொன்னுறான். ஒரே ஒரு வேகத்துல சதக்குன்னு வயிறுலயே இருக்குமா அதை அவத்தோட செத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறேன் இந்த கிளானுடைய லீடரா இருக்க அந்த ஆர்க்கும் ஹீரோ மேல பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணும். மேஜிக் பவரை ஹீரோவும் அதை கொன்ன அதிர்ச்சியில இருக்கும் போது இதுவும் ஷாக் கொடுக்குற வகையில அட்டாக் பண்ண ஹீரோவும் இருந்தாலுமே ஒரு வழியாக அந்த ஷீல்டை வச்சு தடுத்துருவோம் அதை அட்டாக் பண்ணுறது. அதுவும் விளத்தனமாக தெரிக்குது. உன்னால் எதுவும் புடுங்க முடியாதுன்னு. ஹீரோவும் உன்னை பக்கம் கடுப்பில் பார்த்தா அந்த புகை மட்டும் தான் வெளியே வரேன். இதுவும் உன்னை பக்கம் ஷாக் ஆகுது. என்னது இவனுக்கு ஒன்றுமே ஆகலையா, எப்படி இது சாத்தியம் சொல்லிட்டு அதுவும் ஷாக் ஆவேன். ஹீரோ பார்த்தா ஃபயரை தடுக்கிற எபிலிட்டியை பயன்படுத்தியிருக்கான். அந்த ஒரு பவர்னால இவனுக்கு அந்த அளவுக்கு சேதாரம் கிடையாது. பத்தாத்துக்கு அந்த ஷீல்டு தான் நிறைய ஃபயரை வந்து தடுத்துருக்கு. நீ பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக இந்த இதில் சாக்க போகிறேன். ஒன்று நான் இந்த இடத்த விட்டு கொல்லாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே அந்த பார்க்க அதுக்கு உன்னோட பக்கம் பார்த்தா ஹீரோவை பார்த்தோன்னே பதட்டம் ஆயிடுது. பட் இருந்தாலும் ஹீரோ விட்டு கொடுக்காம அதை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க திரும்பவும் மேஜிக் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணும். ஹீரோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அதோடைய 2 கையும் அசால்ட்டை விட்டுறான். அது பயங்கரமாக கத்துது. இன்னொரு பக்கம் ஹீரோவை சமாளிக்க முடியாதுன்ற ஒரு நோக்கத்தில் அதுவும் பயந்துட்டு அந்த இருந்து ஓட ஆரம்பிக்குது. ஓடி தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. அதுவும் ஹீரோவும் நான் உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன், எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெறியில் அதுக்கிட்ட இருந்து போக அதோடைய வீட்டுக்குள்ளே போனால் அந்த இடத்துல ஹீரோவை பார்த்து ஷாக்காக வர என்னடான்னு பார்த்தா அந்த லீடருக்கு 2 பசங்க இருக்கு. குழந்தை ஆர்க்குங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு ஆர்க்கும் ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சி கேட்குது, எப்படியாச்சும் எங்களை உயிரோட விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. அந்த மாதிரி அதுவும் ஆயுதுக்குன்னே கேட்க ஹீரோவும் கடவுளே வேல்யூபிளான ஒரு ஃபேமிலி தான் இவன் வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முயற்சிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கும் மனதுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது. அதாவது அந்த சாங்கியோன்ற ஒரு வயசு மனசாட்சியும் சொல்லுது,
தயவு செஞ்சு இவனுங்களை விட்டுறாத, சர்வே ஆகணும்டா, அதுதான் உன்னுடைய கோல், அதை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அவனுடைய அம்மா அப்பா சொன்ன விஷயத்த தான் அவ்வளோ நேரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரியே அந்த குட்டி ஆர்க்கிட்டையும் ஒரு கத்தி இருக்கும் போல, அந்த கத்தி எடுத்து அதுவும் வெறியில நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, இருந்தாலுமே ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு அது தலைக்கிலே ஒரு அடி கொடுக்க அது கதி கலங்கிடுது. நான் நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீஃப் ஆர்க்கும் அது கூட இருக்கிற இன்னொரு குட்டி ஆர்க்கை வந்து அட்டாக் பண்ண தூண்டி விடுது. ஹீரோ இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே மாஸ்டரோடைய ரத்த பிறப்புலேருந்து வந்தவங்க, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஹியூமனிட்டி பாசன்றதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நான் எப்படி உங்களை நம்புறதா இருந்தது, நான் தப்பு பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் திரும்பவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை ஒரு வழி அதை அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கான செகண்ட் ஃப்ளோருடைய ட்ரையலை முடிச்சிட்டான். அந்த சீஃப் ஆர்க்கை கொன்னதுனால அதுக்கப்புறம் இப்போது வெயிட்டிங் ரூமுக்கு வந்திருக்கான். கண்டிப்பாக இந்த ஷீல்டை மட்டும் நான் எந்த ஒரு இடத்துல பயன்படுத்தாமல் இருந்ததுனால என் நேற்றுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த ஷீல்டுக்கு. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக வந்துடுச்சு இந்த முறை, சரியா ஆட்டி வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் அடக்கடவுளே என்ன இது, இந்த இதில் நிறைய பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இதுவில் இறந்துட்டுருப்பாங்க போலியே அப்படின்னு ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கிற மெசேஜ் எல்லாம் உனக்கு பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு மெசேஜை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக வரான். அதில் பார்த்தான் கிம் ஷியோன்னு சொல்ல போடுறேன் ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே யாரோ ஒருத்தன் அண்டராக இருந்து இந்த இதில் கொண்டுட்டு இருக்கான்பா. அதுக்கு பதிலாக ஹோயன் சியாங் ஜீன் வந்து என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இது எல்லாமே அவன் பண்ணுறது வந்து பூமிக்கு திரும்ப போகிறதுக்காக ஒரு வவுச்சரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அது ஒவ்வொரு அண்டவர்கிட்ட யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அவன் போலான்னு தான் பார்க்குறான் திரும்பவும் அவனுடைய ஊருக்கு. ஹீரோவும் இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கு ஷாக்காக வரான். என்னடா இவனுங்க திரும்பி பூமிக்கு போக முடியும்னு பேசிட்டு இருக்கானுங்க, வாய்ப்பு இருக்காதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். திரும்பியும் இன்ஃபர்மேஷன் மூலிமா கிட்டத்தட்ட இந்த இதில் 5 கமெண்ட்ஸ் இருக்கு. அதில் பயன்படுத்துகிற இந்த டவருடைய ட்ரையல்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வவுச்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போதான் நான் கேள்விப்படுறேன். அப்போனா என்னுடைய உலகத்துக்கு அந்த வவுச்சர் இருந்தால் மட்டும் போதும், நான் திரும்ப போயிடலாமா அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த இன்ஃபர்மேஷனை ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க போல. அதன் அடிப்படையில் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை தேடி போகிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பானுங்க. அதில் குழப்பம் அடைஞ்சுனுங்க இந்த வாட்சர் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அவனுக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற டவர் ஃபுல்லாகவே பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் இடையில. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவை யோசிச்சு பார்க்குறான். உலகத்தில் இப்போது 2 விதமான சைடு இருக்குது. ஒன்று நான் வசிக்கிறது, இன்னொன்று என்னுடைய நிஜ உலகம். கண்டிப்பாக இதே பவரை என்னுடைய அந்த உலகத்தை எடுத்துன்னு போனால் திரும்ப வருமா இல்லை வராதா அப்படின்ற ஒரு ஷாக்கோட ஹீரோவும் இருக்கேன். பட் இருந்தாலுமே கரண்ட்டில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியே போனால் ஒரு ரேங்கர் அண்டர் ஆச்சு மறுவலை அப்படின்னு அவனை யோசிக்கணும். தலைப்பாடம் அடிச்சுக்கிறான். அட கடவுளே, நான்லாம் இங்கே எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறேன், இந்த இடத்துல திரும்ப நம்ம ஊருக்கு போனாலே போதுமே. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வரும்போது நான் தான் கொஞ்சம் இதுவாக பேசினேன், இங்கே வந்தால் எல்லாமே சரியாயிடுன்னு. இப்போ எனக்கு வீட்டோடைய ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ தான் நான் அந்த செகண்ட் ஃப்ளோரையே கிளியர் பண்ணியிருக்கேன். ஒன்றும் நான் எத்தனை ஃப்ளோரை கிளியர் பண்ண இந்த இடத்த விட்டு போக முடியும்னு புரியலையே. அதுக்கப்புறம் ஹீரோவோ தனக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கில்லும் டெவலப் ஆயிருக்குன்ற விஷயத்த வந்து கவனிக்கிறவன். இதனால ஹீரோ அதை வெளிப்படுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டை கேட்டுட்டு அவனை அவசரம் நிற்கும் போது அவனுக்குள்ளேருந்து நிறைய ரெட் கலர் ஆரா எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுக்கடவுளே, நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண எல்லா ஸ்பிரிட்டும் என் கூட ஒன்று நினைச்சு சண்டை போட தயாராக இருக்கு. உண்மையிலே பார்க்க பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல இந்த ஃப்ளோயிங் ரொம்ப அதிகப்படியாக இருக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு ஹீரோ அதை பரிசோதனை பண்ணி பார்த்துக்காக அவ்வளோ வேகமாக ஓடுறான். அவன் ஓடின வேகத்தில் சவுத்து மலை ஏறி சீலின்லேருந்து ஜம்ப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சம வேகமாக சவுத்து நோக்கி ஓட சவுத்தில் போகிறவன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே மோதிடுறான். அவனும் ஒரு விஷயத்தை வீழ்ந்ததுக்கப்புறம் யோசிக்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபிசிக்கல் பாடி அதுக்கு எப்போவுமே ஒத்து வர்றது. எனக்கு பணம் சம்பாதிச்சாகணும், அதுக்காக நான் இன்னும் அதிகப்படியான வேலைகளை செஞ்சு தாகணும் அப்படின்னு ஹீரோவா அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்காக நான் வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஒன்றா. அப்புறம் அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்த காசை வந்து அதை வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஷீல்டு ஸ்வாட் அப்புறம் ஒரு ஓடிஸ் போட்ட மாதிரி ஒரு துணியும் இருக்கு. அதெல்லாமே ஹீரோ போட்டுன்னு கணக்கச்சிதமாக இருக்கான். அடுத்த கட்டு 3rd ஃப்ளோருக்கான ரைடுக்கு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெருமூச்சு விட்றான். இந்த இடத்துல நிறைய பேர் கூட சேர்ந்து ஆட போகிறேன். இது ஒரு மெயின் ட்ரையலாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரையல் இன்னும் இருக்கு. இதை இப்போதைக்கு சீக்கிரம் முடிச்சாகணும், விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துலேருந்து சம வேகமாக அந்த ஷீல்டையும் ஸ்வாடையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டிப்பாக இந்த தடவை என்னால் அது முடியும், நான் அவங்களுக்காக இது பண்ணுறேன். அதுக்காக மிகப்பெரிய சவால்களை ஃப்யூச்சரில் எதிர்க்கிறதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங்காவேன் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இதில் சபதம் எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைமில் அவனும் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வேறு இடத்துக்கு வந்திருக்கான். இது எந்த இடம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது அவனுக்கு. இந்த இடத்துல இதுதான் 3வது டவரா. இந்த 3வது டவரோடைய ட்ரையல்
என்னன்னா டூயல் போடணும். அதாவது அந்த இடத்துல அவனுக்கு சமமாக வர ஒருத்தனை கூட டூயல் போட்டு அவனை அழிக்கணும். அதுதான் இந்த இடத்துடைய ரூல்ஸு. அதுக்கப்புறமா தான் அதுக்கான டிஃபிகல்ட்டி ஹார்டுன்னே கொடுக்க ஹீரோ வாதிச்சு வரான். இன்னது குகையில எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் என்னது கார்டியன் ஆஃப் டார்க்னஸா இந்த இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி மெசேஜும் வர 5 செகண்ட்ஸ்ல அடுத்த அட்டாக் நடக்க போகுது. அது ஹீரோ தெரியாம அவனும் அந்த இடத்துல முயற்சி பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அட்டாக் பண்ணிடுவேன், விட மாட்டேன் அப்படி அவனை பக்கம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். செகண்ட்ஸும் முடியும் போது அதுக்கப்புறம் பார்த்தா கார்டியன் ஆஃப் தி டார்க்னஸ் உள்ள வந்துட்டான். வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஷேடோ அவனை மாதிரியே வந்து அவனை அட்டாக் பண்ணது. ஹீரோவை ஷாக் கட்டி திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே அது வில்லத்தனமா சிரிச்சுக்கின்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு கொடூரமா இருக்கு அதை பார்க்கவே. ஹீரோவும் அட கடவுள் இதுதான் அந்த கார்டியன் ஆஃப் தி டார்க்னஸா அதை கொல்லணுன்ற மெசேஜ் வந்து ஹீரோக்கும் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உடனே திரும்பி ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க அது டக்குன்னு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடுது. அப்புறம் அந்த கேவலை பார்த்தா ஹீரோக்கும் அதுக்கும் தான் இப்போ ஃபைட் தயாராக இருக்கு. அது வில்லத்தனமா ஒரு பக்கம் கொடூரமா சிரிக்குது. ஹீரோவும் ஒரு பக்கம் பதட்டத்திலே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல் ரெக்கவரியை பயன்படுத்தி தனக்கு அடிபட்டிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பக்கம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. திடீர்னு என்னடான்னு பார்த்தா ஹீரோ நின்னுங்கிற அதே பொசிஷனாக தான் அந்த சேமாக வச்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் புரிஞ்சிருக்கான் நான் என்ன பண்றேனோ அதையே அதை ரெப்ளிகேட் பண்ணுது. என்னுடைய மூவ்ஸ் எல்லாமே அதை காப்பி பண்ணுது. அப்போ கஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் அதை சீக்கிரமா பிடிச்சாக்கணும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் சம வேகமா அதுக்கிட்ட இருந்து போயிட்டு திரும்பி ஒரு முதுகுல ஒரு அட்டாக் கொடுப்பான். திரும்ப அடுத்த செகண்டே அதை ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுது. என்னடா இவன் எனக்கு முன்னாடியே திரும்பிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண அட்டாக்ல அதுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஏற்பட ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ரெக்கவர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுகிட்ட ஹீலிங் டெக்னிக்கும் இருக்குது, கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் சீக்கிரமாக இதை முடிச்சாக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சரை இப்போ ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண வரேன். ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான் திரும்ப அட்டாக் பண்ணது. பட் ஆனால் திரும்பியும் அதே ஒரு டெக்னிக்கை ஹீரோ கிட்ட காப்பி பண்ணி அட்டாக் பண்ண. பட் இருந்தாலுமே ஹீரோ அது முன்னாடியே கெஸ் பண்ணதுனால அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடறான். உன்னுடைய வீக்னஸே உன்னுடைய காப்பினஸ் தான். நீ யாரெல்லாம் காப்பி பண்றியோ அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கின்னு அவங்க கடைசியாக ஒன்று அடிச்சிருவாங்க, ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு கலாச்சிக்கின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மான்சரை போட்டு பொழஞ்சு எடுத்துட்டு இருக்கான். அவனுடைய பவரை பயன்படுத்தி அதுவும் பயந்து பின்வாங்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல விஷயம்தான். அப்படி ஹீரோ கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்க்க திடீர்னு பார்த்தா அது சோடை பயன்படுத்தி ஹீரோவை குத்தலாம் பார்க்க ஹீரோ இருந்தாலுமே தடுத்துடுவான். அவன் என்ன பண்ணிச்சு இது அது என்னது. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான மிகப்பெரிய ஸ்வாடு ரெட்டா இருக்கு. அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ இருந்தாலுமே தடுத்துட்டு இருக்க தன்னால முடிச்சிருக்கு. அடக்கடவுளே டைம் வேற போயிட்டு இருக்கு, சீக்கிரம் இன்னொரு பக்கம் இதை அடிச்சு ஆகணும், அப்படி ரெஸ்ட் எடுக்கணும், வெட்ட மாட்டேன் இதை அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு அட்டாக் பண்ண தடவை அவன் நிக்கிற பொசிஷனே வேற லெவலா இருக்கும். அதுங்களும் பார்த்து ஷாக் ஆவேன். ஹீரோ இன்னும் ரிமைனிங் 1 மினிட்டுக்குள்ளே இதோடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செம்ம வேகமா அதுகிட்ட இருந்து போயிட்டு அதுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்கலான்னு சொல்ல. ஆனா அது இவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹீரோ கிட்ட வந்து மிகப்பெரிய அட்டாக் போகுது. பட் இருந்தாலுமே ஹீரோவே கையை அந்த தட்டி விட்டுறான். கழுத்துல கத்திய வச்சுட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில பார்த்தா கத்தியா இருக்கிறான். இது வேலை செய்துப்பா, நீ அப்ப டொமாக் வருதான் உன்னெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பாதியா போய்டும் உடம்பு. பட் என்னதான் பாதியா உடம்பு போனாலுமே அது பாதியா போன உடம்பு வச்சுமே அது பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ லைட்டா தப்பிச்சிடான். கடவுளே என்னடா இது போதம் மாதிரி நடந்துக்குது, இன்னத்துக்கு இதை கொண்டுலாம் பார்த்தா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல இருக்கேன். கடவுளே சீக்கிரம் முடிச்சாக்கணும், ரத்தம் வர அதிகமா சொல்லிட்டு இருக்கேன், இதனால நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாந்திர பார்க்க அதுவும் ஷாக் ஆயிட்டு ஹீரோவை பார்க்குது. நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தா ஹீரோவுடைய கையை அப்படியே வெட்டி வச்சுக்கிது. அந்த இடத்துல ஸ்வாடும் சேர்ந்து அப்படியே தூரத்துல இருக்கு. ரிமைனிங் 11 செகண்ட்ஸ்ல அதோடைய கதை ஹீரோ முடிச்சே ஆகணும். அதனால ஹீரோ மட்டுமே தன்னுடைய ஷீல்டை மட்டுமே பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ விடாம அதுக்கிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு ஒரு வழியை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சம வேகமா வர. அது உன்ன பக்கம் பதட்டமாகுது இவனை கிட்ட விடக்கூடாதுன்னு. பட் இருந்தாலுமே ஹீரோ நினைச்ச போல தன்னுடைய பேரியன் பவரை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே அசால்ட்டா அதை வச்சு தடுத்துருவான். என்னதான் உன்னொரு பக்கம் தடுத்தாலுமே ஹீரோ பண்ண புஷ்னால அது அப்படியே அந்த இதுல இருந்து ஜம்ப் பண்ணி வெவ்வேறு இடங்களை இடிச்சுக்கின்னு மாறுது. அது உன்னொரு பக்கம் ஒரு கட்டத்துல அதுக்கு பயங்கரமான அடிபட்டு எலும்பு எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்க. ஹீரோக்கு சுத்தமா புரியல இது அழிஞ்சிருச்சா என்ன ஆச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்க. இப்போதைக்கு சாவு சும்மா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அசால்ட்டா அதை கொண்டுறான். அதுக்கப்புறம் அதுக்கு ரத்தம் சொட்டுது. ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்க 3வது டவரையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வரேன். அதோட இப்போ ஹீரோவும் அடிப்பட்ட எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ போன எபிசோட்லயே கட்டான அவனோட கையும் பார்க்க அது பார்த்தா இப்போ முழுமையாக ஹீல் ஆகிட்டு இருக்கு. அடேங்கப்பா இந்த ரீஜெனரேட் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபுல் ஸ்டாமினாவை பயன்படுத்தி ஒரே ஒரு குத்து கொடுக்குறான். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவன் எதிர்பார்த்த லெவலுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய
அழிவை தான் அந்த இடத்துல கொடுக்குது. பார்த்தா செவுரு நொறுங்கி போய் கிடக்குது. அடேங்கப்பா, என்னோட கை இந்த அளவுக்கு ஹீல் ஆனதுல இவ்வளவு பவர் வந்திருக்குமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஹீரோ வந்து நெக்ரோமன்ஸ்ல எஃப் ரேங்க்ல இருக்கும் போதே கிட்டத்தட்ட 5 விதமான ஸ்பிரிட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிருப்பான். அது எல்லாமே முழுமையா கலெக்ட் பண்ணதோட விளைவா இப்போ அவனுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேறான். அதாவது கடைசியா வந்து அந்த கேவ்ல 3rd ஃப்ளோர்ல வந்து அந்த டார்க்னஸ் வந்து அழிச்சிருப்பான் அந்த மாஸ்டரை. அதுக்கப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும் அந்த லெவலும். இதனால அந்த நெக்ரோமன்சியோடைய எஃப் ரேங்க் லெவல் வந்து அதுக்கப்புறம் ஹீ ரேங்கா மாறுது. அடேங்கப்பா, அப்போ இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஸ்பிரிட்டையும் ஒவ்வொரு லெவல நான் கிட்டத்தட்ட அதிகமா அப்சர்வ் பண்ணா என்னுடைய ரேங்க் ஏறிட்டே இருக்குமா. இதனாலேயே எந்த அளவுக்கு அவன் லெவலப் ஆகிறானோ அந்த அளவுக்கு சீக்கிரமா ரீஜெனரேட் ஆக முடியுது. அப்போ நான் இன்னமும் அதிகப்படியா லெவல் ஆகணும் போலியே. கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்த லெவலை விட இந்த டவருக்குள்ள இப்போ ரொம்பவும் பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடக்கணும். இது எல்லாமே என்னுடைய லக்கு தான். டெஸ்ட்ல நான் நேற்றுக்கு பாஸ் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா லக்கு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. 3வது முறையே இப்போ நான் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கட்டமா எனக்கான சவால் இந்த இடத்துல என்ன வரப்போகுது தெரியல. என்னுடைய வீட்டுக்கு நான் போகலாமா? இருந்தாலுமே இது பார்க்க என்னுடைய வீடு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல பிளேயர்ஸ் எல்லாமே சேட் பண்ணிட்டு இருக்கத ஒவ்வொன்று மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு சேட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. என்னது அடுத்த ட்ரையலுக்கான இன்ஃபர்மேஷனா? 4th ஃப்ளோருக்கான ட்ரையல் வந்து ஒரு முக்கியமான ட்ரையலா இருக்கு. பட் ஆனால் அதுக்கு ஒரு இன்டகிரேட் ட்ரையல்னு ஒரு பெயர் வேற கொடுக்குறானுங்க. இன்டகிரேட் ட்ரையல்னா என்னடா, சம்திங் ஸ்பெஷலானதான்னு கேட்க. அதுல எல்லா விதமான பிளேயரும் கலந்துக்க முடியும், எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப நானும் அந்த இடத்துல வர முடியுமா? எனக்கு சுத்தமா புரியல, என்னதான் வச்சுட்டு இருக்கேன். இரவும் இன்டகிரேட் ட்ரையலா? அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டியா போயிட்டு சண்டை போட முடியும் போலியா அந்த இடத்துல. அப்புறம் மெசேஜ் திரும்பியும் வருது, என்னதான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல நல்லபடியா பாத்துக்கினாலும் கண்டிப்பா அந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற பிளேயர்ஸ் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டுக்க தான் போறாங்க அப்படின்ற ஒருத்தனுடைய சேட்டை பார்த்துட்டு ஹீரோவும் அதிர்ச்சி. அவராவும் பேரு பார்த்தா கிம் சாங் ஜோன்னு. என்னடா இவன் சொல்றான், இந்த ட்ரையல்ல பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டுக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த 4th ஃப்ளோருக்கான இடத்துக்கு வந்துடுறான். இன்னொரு சேலஞ்சர் வர அவனுக்கு வந்துட்டு இருக்கு. 4th ஃப்ளோருக்கான டைமிங் வந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிஷன் என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே பெரிய லெவல்ல கொண்டு குவிக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைமுக்குள்ள. அப்படி இல்லைன்னா சேலஞ்சர்ஸ் வந்து கேம் அழிக்காம சாகாம இருக்கிறது மட்டும் இல்லாம ரிமைனிங் டைம்ல அவங்க எஸ்கேப் ஆகி இருக்கிறது எல்லாமே பெனால்ட்டியா அவங்களுக்கு சாவை தான் கொடுக்கும் கடைசியில. அதனால கட்டாயமா இந்த இடத்துல இது சொல்றத பார்த்தா அந்த காப்ளின்ஸ் எல்லாமே நான் கொண்டுதான் தீரணும் போல, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு ஹீரோவும் இப்போ அந்த இடத்துக்கு சமனாக அவன் கூடயே பார்த்தா ஒன்னும் 2 பேர் சமனா இருக்காங்க. இவங்க ஒரு டீம் அதுக்கப்புறம் ஒர்க் பார்க்க போறாங்க. அப்படின்னா இவங்க தான் என்னுடைய டீம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருக்கா கூடவே. நம்மளாம் இதுக்கப்புறம் ஒரு டீம்ன்றதுனால எதுக்காக நம்மள ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்த கூடாது. என்னுடைய பேரு வந்து லீ ஹாயோன். நான் ஒரு மேஜிக் யூசர்னே சொல்லலாம். நான் தூரத்துல இருந்து உங்களுக்கு உதவி பண்ற ஒரு ரேங்க் ஹண்டர். அப்புறம் இந்த ஹண்டர் என்னன்றது எனக்கு தெரியல, அவர்கிட்ட கேட்டுப்போம். அப்புறம் அந்த பல்கா இருக்கிற ஒருத்தனும் என்னோட பேர் வந்து லீ சாங் ஹோன். நான் க்ளோஸ் காம்பட் ஹண்டர். என்னுடைய ரேங்க் வந்து டி ரேங்க் ஹண்டரா இருக்கேன். ஹீரோவும் அடேங்கப்பா இவன் பயங்கர ஜெய்ஜாண்டிகா இருக்கானே, டி ரேங்கர் வேறையா, ஒரே ஷாட்ல அடிச்சிருவோம் போல எல்லாத்தையும். சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். என்னுடைய பேர் வந்து ஹான் சாங்யோன். ஆல்சோ நானும் ஒரு க்ளோஸ் காம்பட்டை சேர்ந்தவன் தான். ஆனா நான் ஒரு ஹண்டர் இல்லாம இந்த இடத்துல ஃபைட் பண்ண தெரிஞ்சது மட்டுமே இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கேன். என்னது, நீ ஒன்னும் ஹண்டர் இல்லையா? ஹண்டர் இல்லாதவெல்லாம் எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரோ இதுக்கெல்லாம் ஏன் ப்ரோ எம்மால டென்ஷனா வரேன்? நான் எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இந்த இதுல ஃபைட் பண்றேன். அதனால நீ இதை பத்திலாம் கவலைப்படுத, உன்னுடைய சண்டையில ஃபோக்கஸ் பண்ண, சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் உனக்கு வார்ன் பண்றேன், என்னுடைய சண்டையில குறுக்க வந்துட்டு போற. என்னோட டீம்ல இருக்க நீ, அதனால நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும். தேவையில்லாதெல்லாம் என்ன சொல்றது மாரி செஞ்சுன்னா கண்டிப்பா கடுப்பாயிடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், தன்னுடைய ட்ரைனிங் கிளப்ல சேர்க்காதவனுங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் அதே தான் இவனும் சொல்லிட்டு இருக்கானு. அந்த விஷயத்துல நான் மறக்கல. சரி புது பையா, எனக்கு பின்னாடியே அடி வாங்காம தப்பிக்கணும்னா என்ன, எனக்கு தேவைன்னு போது எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணு, மிச்சப்படி எதுவும் பண்ணாம சும்மாவே இரு. ஹீரோவும் அப்படியா ராஜா, சரி சரி, இந்த டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸோடைய வேலையை மான்சஸா கொல்லணும், எத்தனை பேரை சமாளிக்கிறோன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த காப்ளின்ஸை கொள்றதுக்காக இப்போ என்ட்ரன்ஸுக்குள்ள போக ஆரம்பிக்க. இந்த ட்ரையல் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கும் இடையில தான் நடக்க போகுது. அதாவது 2 விதமான டீமுக்கு இடையில இந்த காப்ளின்ஸை போட்டு தொலைட்டு கடைசியில் அவங்களுக்கு இடையில மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கேசல் டோரும் திறந்து அடுத்த நிமிஷமா அந்த பார்த்தா காப்ளின்ஸ் முன்னோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க கொடூரமா. இன்னொரு பக்கம் இந்த லீ சாங்கோன்னு சொல்ல போடுற இந்த டி ரேங்க் ஆளும் அதெல்லாம் பயங்கரமா
சமாளிச்சிட்டு இருக்கான். எல்லாமே இவனை தான் குறிப்பாத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அட கடவுளே, இந்த இடத்துல இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாமே எப்படி கும்பல சேர்ந்து அட்டாக் பண்ணுதுங்க? இதுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவா? டே புது பையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்து எனக்கு ஃபைட் பண்ணி உதவி பண்றான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுற. ஹீரோவனை பங்க கடுப்பாகிறான். எல்லாத்தையும் சமாளிக்கிறான்றவன் எதுக்காக என்ன கூப்பிடுறானு, எதுக்கடா கத்தி கூப்பிச்சல் போட்டுட்டு இருக்க, இன்னமும் நிறைய வர வைக்க போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அங்க பார்த்தா ஈஸியா எல்லாத்தையும் கொண்டு போட்டு வச்சுட்டு இருக்கான். இவன் பக்கம் பின்னாடி இருந்து இந்த மேஜ்ன்ற பொண்ணும் தன்னோட பவரை பயன்படுத்தி இவனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாத, என்னோட ஸ்பில்லை பயன்படுத்தி நான் உதவி பண்ணிட்டே இருக்கேன். சரி சரி சீக்கிரம் எனக்கு பண்ணு, நான் என்னால முடிச்சிருக்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். சரி நானும் அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஹீல் பண்ணதுல இவனும் சமாளிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவனையும் பாக்குறான். ஹண்டர் லீ ஹாயோன், நீ அவனுக்கு ரொம்பவும் அதிகப்படியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே இதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னால தனியா எல்லாம் போயிட்டு சமாளிக்க முடியாது, தேவையில்லாம போய் மாட்டிக்காதரா நில்றா அப்படின்ற மாதிரி இவளும் கூப்பிட. பட் இருந்தாலுமே அவளுடைய பேச்செல்லாம் கேட்காம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து சம வேகமா நம்ம டி ரேங்கருக்கு ஹெல்ப் பண்ண போறான். டேய் நீ எல்லாம் சண்டை போட முடியாதுடா, நீ வேற ஹண்டரும் கிடையாது, இதுல இருந்து வெயிட் பண்ற வாட்ச் பண்றேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் இவன் பெருசா என்னத்த பின்னாடி சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா பாருங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒட்டுமொத்த காப்ளின்ஸையும் குவிச்சு வச்சிருக்கான் கொன்னு. இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா, என்னடா இவன், இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் நிறைய காப்ளின்ஸ் இப்போ அவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. இவன் இன்னொரு பக்கம் வாங்கடா அவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தரை சமாளிச்சுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா மூணாவதும் ஒரு காப்ளின் வந்து சைட்ல இவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு செயினால கட்டப்பட்ட ஒரு வெப்பனை தூக்கி விசிறி அடிக்க. அதுல பார்த்தா அவனுடைய கையில அது அடிப்பட்டு அடுத்த நிமிஷமே தலைவன் அவனோட ஸ்வாடை தூக்கி விசிறி அடிச்சிடான் ஏதோ ஒரு இடத்துல. அட கடவுளியா, ஸ்வாடும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கும் போது அந்த காப்ளினும் கரெக்டா இவன் மேல வந்து அட்டாக் பண்ணும். கியா சாவு இந்த இடத்துல தான், யாரும் என்ன காப்பாத்த இல்ல. அந்த புதிய பையன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, புடிங்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. என் டீம்ல இருந்து என்னைய காப்பாத்த வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருப்பான். ஆனா கரெக்ட் டைம்ல நம்ம ஹீரோ வந்து அதை அப்படியே வெட்டி சாய்க்கிறான் அந்த காப்ளினை. ஆமா, இந்த இடத்துல என்ன நடந்தது எனக்கு சுத்தமா முடியல அப்படின்ற மாதிரி அவன் அதிர்ச்சியில இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ கொண்டு வச்ச அந்த காப்ளின் கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே பின்னாடி வர மற்ற காப்ளின்ஸ் எல்லாம் பார்த்து கத்துது, யாரா இவன் நமக்கு இப்படி டஃப் கொடுத்துட்டு இருக்கான், புதுசா இருக்கான் மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஹீரோவும் கெத்தா அந்த டி ரேங்கர் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். டீ உண்மையிலே நீ புது பையனடா, என்னடா இப்படி கலக்குற, யாரா நீ? லீ சாங்யோன் ப்ளீஸ் எனக்கு பின்னாடியே வெயிட் பண்ணுங்கன்னு, முன்னாடி வந்துட போறேன் இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி டைலாக் விடுவான் ஹீரோ. இன்னொரு பக்கம் இவன் பேசலாம் கேட்டுட்டு டேய் உண்மையிலே யாரா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில அவனும் பார்க்க. இங்க பாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் என் குறுக்க வந்துடாது, எனக்கு பிரச்சனை கொடுத்தா அவ்வளவுதான் உனக்கு, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் எல்லாத்தோடைய கதையும் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமா வேகமா அந்த இடத்துல இருந்து போயிட்டு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு காப்ளினையும் நொடி பொழுதுல கொண்டுகிட்டு இருக்கான். இதனாலே ஈப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்ளின் ஹண்டர் சொல்ல போற ஒரு டைட்டிலே வாங்குறது மட்டும் இல்லாம இவன் பண்ற அட்டகாசமான வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த டி ரேங்கரும் அதிர்ச்சி ஆகுறான். டேய் நீ உண்மையிலேயே ஹண்டர் இல்லைன்றதெல்லாம் கிடையாதுடா, நீ தாண்டா ஒரு முக்கியமான ஹண்டர்ன்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியில இருக்கான். ஹீரோ அதுங்களை கொன்னுட்டு அதுங்களுக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அதுங்க கிட்ட இருந்து எல்லா விதமான ஆன்மாக்களும் இப்போ ஹீரோவுடைய உடம்புல அப்சர்வ் ஆகுது. எல்லாமே பார்க்க வெறித்தனமா இருக்கும். அந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பவரும் ஆகிட்டு இருப்பான். என்னுடைய யோனி ஸ்கில் எல்லாமே என்னுடைய ஸ்வாட் எனர்ஜி கூட சேர்ந்து இப்போ பயங்கரமா வேலையை காமிச்சு விட்டுச்சு. கம்ப்ளீட்டா சொல்ல போனா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு காப்ளின்ஸும் டஃப் கொடுத்தாலும் அதுங்களை கொன்னுட்டு அதோடைய ஸ்பிரிட் இப்போ என்னுடைய உடம்புல அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு சோலும் இப்போ ஹீரோவுடைய உடம்புல வந்து அப்படியே மெர்ஜ் ஆகுது. இதனால ஹீரோவுடைய எபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொன்றுமே. இதுல முக்கியமா ஒரு ஸ்கில்லும் அவனுக்கு கிடைக்குது. காப்ளின் ரேஞ்சர்னு சொல்ல போற ஒரு பவர்னால, அதாவது ரேஞ்சர் ஆஃப் ஹர்னோலேட், அதோடைய ரேங்க் F தான் போட்டிருக்கு. இதனால ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எந்த ஒரு மிருகம் வேற ஏதாவது விஷயம் கூட ஹீரோவால ஈஸியா அசால்ட்டா பார்க்க முடியும். ஹீரோ அதை பயன்படுத்த என்ன இது என்னுடைய விஷனை இப்ப ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அவனும் பார்க்க அவனுடைய பார்வை பார்த்து ரொம்பவும் நீண்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப வைடாவும் என்னால் இதை பார்க்க முடியுது. கண்டிப்பா இது வேற லெவலான பவர். இது வந்து கண்டிப்பா பேட்டில் ஃபீல்டுல எனக்கு பிரமாதம் உதவி பண்ணும். இது எனக்கு ஒரு ஜாக் பாட்டு அப்படின்னு ஹீரோவை வெள்ளத்தனமா சிரிக்க. அதுக்கப்புறம் 3 பேரும் நல்லா கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டி ரேங்கரும் சாரியா என்ன மன்னிச்சிரு, உண்மையிலே நான் ரொம்ப லக்கியானவன் தான், பட் இருந்தாலுமே அந்த காப்ளின்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது, அதனாலதான் நீ ஈஸியா அதுங்களை கொண்டு இருக்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன், நீ பிரமாதமாவே இன்னைக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு பயத்துல அவனும் பாராட்டுட்டு இருக்கான். இவனுக்கு வேத்தலா ஊதிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, கண்டிப்பா பய போல பயந்துட்டு தான் இது வளர்ந்து இருக்க சீனா போடுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் சரி இதுக்கப்புறம் நான் வந்து லீடு எடுத்துக்கிறேன், நானே உங்களை வழி நடத்துறேன், நான் சொல்ற ஆர்டர் மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க சரியா, இதுக்கப்புறம் கேட்டு நடந்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதிர்மாறா எதனா நடக்கும். சரி வாங்க முன்னோக்கி போலாமா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்ட்டியா தான் போய் செயல்படணும், இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன எதனா ப்ராப்ளமா, எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்க? லீ சாங் ஒன்னும் இல்லை, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் உனக்கு பின்னாடி வரணுமா, தலையெழுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் அதெல்லாம் வெறுத்துட்டு தான் ஹீரோ பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். யோ இதுக்கெல்லாம் ஏன் கௌரவ குலைச்சல் பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல நான் உன்னை பாதுகாக்க போறேன் லீ சாங்வான் கூடவே இந்த இடத்துல இவங்களையும் நான் பாதுகாக்க போறேன், அதனால தயவு செஞ்சு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம லீயும் ஹாங்கியோன்னு சொல்ல போற அந்த பொண்ணு, ஆமா டீரங் கண்டர் அவர் சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, ஏன்னா அவருடைய திறமை அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அவர் சொல்றது படியே கேட்டா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நல்லாவே ஒரு நல்ல டீமா ஒர்க் பார்த்துட்டு வெளியே போயிடலாம், ப்ளீஸ் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் கேட்குதுன்னு பேர்ல அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டு காப்ளின்ஸோடைய படையை வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லீ ஹாங்கியோன்னு சொல்ல போற இந்த பொண்ணும் அவனுடைய பவரை பயன்படுத்தி இவங்களுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்க மட்டும் இல்லாம அந்த காப்ளின்ஸ் படையே இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண பயங்கரமா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஹீரோவே அதிர்ச்சி வரான், என்னடா இது இவ்வளவு வந்துட்டே இருக்கு கொச்சன்னு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அசால்ட்டா ஆச்சு விடுறான். ஒவ்வொன்றத்தோடைய கழுத்து கை கால் எல்லாத்தையுமே அசால்ட்டை வெட்டி போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரிமைனிங் டைம் வந்து இன்னும் 14 மணி நேரம் 37 நிமிஷம் இருக்கு. அந்த டைமிங்குள்ள இவங்க முடிக்க வேண்டிய வேலையை சீக்கிரமா முடிச்சாக்கணும். அதுக்கப்புறம் டைமும் கடந்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வர ஒவ்வொரு காப்ளின்ஸையும் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க முன்னோக்கி. கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, திடீர்னு காப்ளின்ஸ் உள்ள பூந்துட்டு அட்டகாசம் பண்ண போகுது அப்படின்னு அந்த மேஜ ஒரு பக்கம் பயத்துல வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடமே ரொம்பவும் அமைதியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ உன்ன பக்கம் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் அவங்க இவன் மட்டும் தனியா விட்டுட்டு ஆண்டி அதுல இருந்து முன்னோக்கி போக அவங்க திணறாங்க, என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. என்னாச்சு அவன் தனியா போயிட்டு இருக்கான் நம்மள விட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி லீ அந்த மேஜும் ஷாக் ஆகுறா. என்னடான்னு பார்க்க இவங்க வரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல யாரோ நிறைய காப்ளின்ஸ் இந்த இடத்துல கொன்னு குவிச்சு வச்சிருக்காங்க. அதோடைய பாடிஸ் எல்லாமே அந்த இதுல அங்கங்க கடந்துக்குது. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு அதர் சேலஞ்சஸ் இந்த இடத்துக்கு நம்மள மாதிரி ஒரு டீம் வந்து போயிருக்காங்க. என்ன சொல்ற, அதுக்குள்ளேயேவா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க? எதை வச்சு சொல்றேன்? நான் எதை வச்சு சொல்றேன்னா இந்த இடத்துல இருக்க ரத்தம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வாமா தான் இருக்கு, ரொம்ப சில்லுனஸ் ஆகல. கண்டிப்பா அவங்க இந்த இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரமா தயாராகணும், ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு இடையில தான் சண்டை அடுத்ததான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த கட்டமா நம்ம தயாரில்லைன்னா கண்டிப்பா அவங்கள நம்மள கொண்டுடுவாங்க. இந்த காப்ளின்ஸை கொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அதர் டீம்மேட்ஸ் வந்து கண்டிப்பா காப்ளின்ஸோடைய பாஸை எதிர்க்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க. அவங்க மட்டும் அந்த காப்ளின்ஸோடைய பாஸை கொண்டுட்டாங்கன்னா அடுத்த கட்டமா நமக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு எல்லாமே கிடைக்காம நம்ம இந்த போட்டியில தோத்துட்டு செத்துருவோம். அதுதான் இந்த இடத்துல நடக்கணும்னா கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கணும், இந்த இடத்துல இருந்து உடனடியாக போயிட்டு அவனுங்களுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே முடிக்கணும். அது முடிக்கலன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சீக்கிரம் வாங்க கிளம்புவோம் சொல்லிட்டு ஹீரோவும் எல்லாரையும் கிளம்பி கூட்டின்னு போக. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இன்னும் காப்ளின்ஸ் படம் வந்து இன்னொரு டீமை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமை சேர்ந்த ஒருத்தனும் ஷீல்டை வச்சுட்டு எல்லாத்தையும் கவர்ந்து எடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அவன் கூடிய அசோசியேஷன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். தான் கையில 2 கத்தியை வச்சுட்டு அசால்ட்டா அதுங்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அட கடவுளே, இதுங்க எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இந்த காப்ளின்ஸ் எல்லாம் கொல்றதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த கட்டமா என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். எதனாலேயே எல்லா காப்ளின்ஸும் வெறு போயிட்டு அவன் வந்து கிட்ட வந்து அடிக்க வரேன். அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அதுங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா அவன் கொண்டுட்டு, முட்டாள்களா உங்களால எப்பவுமே எங்களை ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியா நடத்துக்கிறான் அட்டாக்ல கூட. இன்னொரு பக்கம் அவன் நண்பகாரனும் நல்ல வேலை பண்ண லீ சாங்யோன். ஆமாமா அவன் சொல்றது சூப்பர் தான், என்னமோ நானே எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் தானே சண்டை போட்டீங்க, இருந்தாலுமே என்னுடைய முழு முயற்சி தான் காரணம் இதுக்கு. லீ ஜிங் ஹோ நீ இன்னைக்கு ஹாப்பியா? ஏன்னா எல்லாத்தையுமே நானே பாத்துக்கினேன், உனக்கு எந்த விதமான தலைவலியும் இல்லை. அப்படிலாம் இல்லடா அப்படின்னு அந்த ஷீல்டு வச்சுட்டு கொண்டு சொல்ல. அதுக்கப்புறம் பாஸ் மந்த் இருக்கிற ரூம் வந்து டோரும் அந்த இடத்துல இருக்கு. சரி வாங்கப்பா பாஸ் மந்த் இருக்கிற ரூமை போயிட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம், அது உள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷீல்டு வச்சுட்டு இருக்க இவனும் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட, டேய் வேணாண்டா திரும்ப வந்துரு எதனா ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு கூப்பிட்டாலுமே அவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த இருந்து முன்னோக்கி போறான். அடைச்சேன் இவனுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எல்லா விதமான மெம்பர்ஸும் சேலஞ்சஸ் வந்து இந்த டீம் சார்பாக இந்த இடத்துல கலந்துக்கிறதுக்கான காரணமே இந்த இடத்துல இருக்கிற காப்ளின்ஸோடைய பாஸை வந்து தோக்கடிக்கணும். அதுக்கான இப்போ பேட்டில் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பார்த்தா பாஸ் மாட்டில் எதிர்க்கிறதுக்கான பேட்டில் இப்போ அந்த இடத்துல ஆரம்பிக்குது. ரிமைனிங் இருக்கிற 2 விதமான டீம்ஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க மட்டும்தான் இந்த பாஸை கொண்டு இந்த இடத்த விட்டு இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும். மிச்ச இன்னொரு டீம் இதயத்துல சாக வேண்டியதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு இருக்க அலர்ட்டும் அந்த இடத்துல அடிக்குது. என்னடான்னு பார்த்தா பாஸ் மாத்திர வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அட்டேங்கப்பா நம்ம கரண்ட் லொகேஷன்ல இருந்து வெளியே போகவே முடியாது போலியே இந்த இடத்துல, அதுதான் கண்டிஷன். அப்புறம் பார்த்தா அவங்களை சுத்தி மிகப்பெரிய பேரியரே போட்டு லாக் பண்ணியாச்சு. ஆமா என்ன இது சாங்கியோன் அங்க பாரு அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆக பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய டீமும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 டீமுக்கு இடையில சண்டை நடக்க போகுது. அட்டேங்கப்பா இன்னொரு டீம் வந்தாச்சா? இப்போ 2 டீமுக்கும் இடையில தான் சண்டை போல. வாங்க அவனுங்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம போவோம். ஹீரோவும் ஏமா லீ மேஜ் எனக்கு ஒரே ஒரு தடவை என்னுடைய எஜிலிட்டி எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விடு, ஒரே ஒரு தடவை நீ பண்ணா மட்டும் போதும், மிச்சது எல்லாத்தையுமே லீ சாங்வான் அந்த டி
டி ரேங்கர் இருக்கார்ல அந்த ஹண்டருக்கு வந்து எல்லாத்தையுமே பூஸ்ட் அப் பண்ணி விட அவருக்கு பவர். என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு அவளும், ஆனா இருந்தாலுமே எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனு, பட் இருந்தாலுமே நீ எதுக்காக இந்த இடத்துல நீ இன்னமும் என்னுடைய உதவி எதிர்பார்த்துட்டு இருக்க, எனக்கு அதான் சுத்தமா புரியல. ஹீரோவும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்தியத்துல இருக்கிறது ஹியூமன் ஹண்டர்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்பவுமே ஹியூமன்ஸை எடுத்துக்க மாட்டேன், இவங்க எல்லாருமே மான்சஸ் தான், அதனால இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குதுல தப்பே கிடையாது. இப்ப புரிஞ்சுதா எதுக்காக சொன்னது? அதனால நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் செய், நீ எங்களுக்கு பின்னாடி என்ன. சரி ஓகே, நான் உங்களுக்கு பேக்கப் கொடுக்க தயாரா இருக்கேன், என்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட எஜிலிட்டி எல்லாத்தையுமே அவ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். டைம் வர கம்மியா இருக்கு, சீக்கிரம் இதை முடிச்சாகணும். இருந்தாலுமே நான் இந்த இடத்துல நிறைய காப்ளின்ஸை கொண்டு இருக்கேன், என்னுடைய சக்தி வந்து அதுக்கு பயன்படுத்தினால இப்போ இவளுடைய தோணை எனக்கு தேவைதான் அப்படின்னு ஹீரோ அவனுங்களுக்கு எதிர்க்கிறதுக்காக போக, இன்னொரு பக்கம் அந்த அசோசியேஷன் பண்ற சாங்கியோன்னு சொல்ல போறவனும் அவர் ரெடியா இருக்கான் என்ன அட்டாக் பண்ண வரதுக்காக. நான் உனக்காக தான்டா வர்றேன், தயாராருங்கடா என்னுடைய தாக்குதலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே உடனடியே ஹீரோ டக்குன்னு அட்டாக் பண்ண போக, ஹீரோ போற வேகத்துக்கு ஈடின்னு இல்லையா அவன் அவ்வளோ ஸ்பீடா போவான். ஏன்னா எஜிலிட்டி எல்லாமே அதிகப்படுத்துறதுனால இப்போ அவனுடைய ஸ்பீடு ரொம்பவும் வேகமா இருக்கு. அந்த சாங்கியோனை பார்த்து அதிர்ச்சி வரான், என்னடா இது இவனுக்கு இந்த அளவுக்கு வேகமான. இன்னொரு பக்கம் ஷீல்டு வச்சு நின்றுட்டு இருக்க அவனுடைய நண்பகரனும் தடுத்துக்கிறதாக பார்த்துட்டு இருக்கான். இவனுடைய ஷீல்டு பவர் பயன்படுத்துறான் சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் குரல கொடுக்குதுல அவனுடைய நண்பகரனும் ஷீல்டை பயன்படுத்தி மிகப்பெரிய பேரியரே கிரியேட் பண்றான். அந்த ஹீரோ வராத மாதிரி தடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே ஹீரோ ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு அடி தான் கொடுப்பான். அடிச்ச ஒரே அடியில சுக்குநூறா ஓடி அந்த பேரியர் மொத்தமா. இதனால அந்த ஷீல்டை வச்சுட்டு இருக்கவனும் அந்த வந்து பறந்து போயிட்டு இருக்க. அதே சமயத்துல டக்குன்னு ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு அவனுடைய உயிரை எடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட தம்பிச்சு இவனை அட்டாக் பண்ணலான்னு வர, இருந்தாலுமே கத்தியை வச்சு தடுத்துறான். இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்க இவனுடைய பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க, என்னடா இவன் பண்ணான்ற மாதிரி. பட் ஹீரோவும் இவனை பார்த்து முறைக்க அந்த ஆளும் பார்த்து பயங்கரமா முறைக்கிறான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோத ஆரம்பிக்கிறானுங்க. சண்டை உண்மையிலே வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இவனுக்கு அதிகப்படியான ஸ்கில் தெரிஞ்சிருந்தாலும் பட் இருந்தாலுமே இவன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ற லெவலுக்கு இருக்கிறான். கொஞ்சம் இவனை தடுமாற வச்சா போதும், எனக்கு இன்னமும் ஸ்ட்ரென்த் தேவை, அதனால இவனை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி ஏமாத்தி அடிப்போம் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க, இவனோ டக்குன்னு தடுத்துடலான்னு பார்ப்பான். இதுதான் அவன் முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே டக்குன்னு அவன் தடுத்துற. ஹீரோவும் அதிர்ச்சி வரான், என்னடா இவன் தடுத்துட்டானே. பட் இருந்தாலுமே வெறியில அவனுக்கு கத்துறான், என்னுடைய கண்ணுல இருந்து யாரும் மறைய முடியாது, எப்படி என்னுடைய ஸ்வாடை இவன் பார்த்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் தொலை போன அடுத்த நிமிஷமே அவங்க முன்னாடி ஹீரோவுடைய ஷீல்டு எடுத்து அவனை விசிறி அடிக்க, அட கடவுளே என்னுடைய விஷன் அப்படியே மறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த விஷன் மறையிற கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த ஷீல்டுக்கு கீழே தன்னுடைய ஸ்வாடு எடுத்து வந்து வயிற்றிலே ஒரே ஒரு குத்து தான். அடைச்சா எவ்வளவு பெரிய ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்திட்டான், நான் உன்னை சும்மா விட மாட்டானா சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்க. அதே இடத்துல அவனுடைய கதை முடிச்சிட்டான் ஹீரோ. இதனால ஹீரோ வந்து அதர் டீம்மேட்ஸை கொன்னதுனால அவனுக்கு அடிஷ்னலான ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்களும் ஹீரோவை அதிர்ச்சியா பாக்குறாங்க, இவனுக்குள்ள இவ்வளவு திறமையானு. இதனாலே அந்த மேஜ் பண்ணோம், டே நீ நல்லா தானே இருக்கேன். ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இவன் அதிகப்படியான பவரை பயன்படுத்தினால மைண்டு கொலாப்ஸ் ஆகிட்டு இப்படி இருக்கான். பட் இருந்தாலுமே இவனுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கே, நீங்க எதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இவனுங்களை கொல்லணும்னா லம்புல இவனுங்க எப்பயோ கொண்டு இருப்பானுங்க, அதனால எந்த ஒரு விஷயத்தையும் இவனுக்கு வருத்தப்படாதீங்க. முக்கியமா இப்போ அதுக்கு அப்புறம் பாஸை எதிர்க்க போறதுனால உங்களுடைய சக்தியை பயன்படுத்த தயாரா இருங்க. ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு உதவி பண்றேன். ஓகே நானும் உதவி பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேரும் தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காப்ளின் சொல்லி லீடராட்டம் ஒன்று வருது. அந்த பாசம் வந்து அடுத்த நிமிஷம் பார்த்து ஹீரோவும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு வேலையே இல்லாத மாதிரி அவனே போட்டு ஒத்தாலாம் அந்த ஷீல்டை பயன்படுத்தி கத்தியை பயன்படுத்தி அதுங்களுடைய கதையை முடிக்கிறான். அந்த இடத்துல ஹீரோ 4th ஃப்ளோரோடைய பாச கொண்டதுனால இப்போ அவன் பினிஷ் பண்ணிருந்தால இப்போ டி ரேங்க் ஹண்டரும் ஷாக் ஆகுறான், என்னடா டே அந்த மான்சரியை கொண்டுட்டியா, அப்ப நீ தாட்டா உண்மையிலே இந்த இடத்துல மான்சரு, நான் தானே உன்னை பார்த்து பயந்துருக்கணும். இதனால முக்கியமா ஹீரோவுடைய இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் சொல்ல போற அந்த ஸ்கில் வந்து டி ரேங்க் அடையுது. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ அந்த இடத்த விட்டு லாபிக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம், அதனால நான் முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த டி ரேங்கரும் அந்த இடத்துல கிளம்ப. கடைசியா இந்த மேஜ் போனோம், நம்ம ஹீரோவும் மட்டும் தனியா இருக்காங்க. ஹீரோவும் நீ சேஃபா திரும்ப போனா அது எனக்கு போதும் லீ சாங்கியும். அப்படியா ஓகே, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ போல. இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாத்தையுமே நீயே சமாளிச்சேன், நீ ரொம்பவும் சக்திசாலியா தானே இருக்க. அப்படியா, அதெல்லாம் பெருசா நீ எடுத்துக்காத, பட் இருந்தாலுமே நீ அப்படின்ற மாதிரி அவளை கை காமிக்க. என்னாச்சு? அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜும் வருது, சேலஞ்சர் லீ ஹயோனை வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்ல சேர்த்துக்க சொல்லி. ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்ல சேர்க்கணுமா சொல்லிட்டு பார்க்க, அவளும் உண்மையிலேயே 4th ஃப்ளோர்ல உன் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவளுக்கு உன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்க போல. அவளும் பூமியில திரும்பி உன்னை பார்க்கும் போது கண்டிப்பா உனக்கு டைம் இருந்தா ஒயிட் சில்வர் கில்ட்ல வந்து என்னை மீட் பண்ணு,
அந்த இடத்துல நான் உன்னை மீட் பண்ணதுக்காக காத்து நிற்பேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் ஹீரோவை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கான். அவனை நம்மளும் இந்த இடத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நிமிஷம் இதே எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு அந்த இடத்துல பிளேயர்ஸோடைய ஆன்மாவே ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நான் ஹியூமன்ஸோடைய சோலையே இப்போ நான் எனக்குள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்றேன். பட் இருந்தாலுமே இது ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். உண்மையில அந்த சீனை பார்க்க வெறித்தனமா இருக்கும். முடிவு பண்ணிட்டேன், சக்திசாலியா ஆகணும்னு நினைச்சா கூட அதுக்கு குறுக்க வந்த எந்த ஒரு ஹியூமனா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய முழு நேர ட்ரீம் என்னன்னா நான் ஒரு ஹண்டர் ஆகணும். இந்த பிரபஞ்சத்திலேயே என்ன அடிச்சுக்க எவனும் இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த டவர் ஆஃப் தி ட்ரையல்னு எனக்கு கொடுத்துருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நான் எப்பவுமே நழுவ விட மாட்டேன். இந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்படுற மொத்த பவசியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவா சொல்லிக்கினே அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல 5th ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடி அவனுடைய வெயிட்டிங் ரூமுக்கு வந்திருக்கான். ஹீரோவும் யோசிக்கிறான், அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணுது, சேலஞ்சஸோடைய ரேங்க் பார்க்கலாமே. அதுக்கப்புறம் 4th ஃப்ளோர்ல இருக்கிற ட்ரையல்ஸோடைய லீடர் போர்டை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தனுடைய ரேங்க் என்னன்றதை பார்க்குறான். அதில் பார்த்தா எல்லாருடைய ரேங்க்கும் காமிக்க ஹீரோதும் காமிக்குது. அடேங்கப்பா எந்ததான் ஃபர்ஸ்ட்டுக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அது உள்ள போய் பார்க்க ஷாக் ஆகிறான். என்னடா இங்க நடக்குது, என்னுடைய ரேங்க் எல்லாமே ஹையரா இருந்தாலும் நான் டாப் 15க்குள்ள சேலஞ்சரா வந்திருக்கேனா. அதுவும் கொஞ்ச நாள்லயே எவ்வளவு லெவலுக்கு நான் பவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதனாலேயே இன்னமும் அடுத்த கட்ட ஃப்ளோர்ஸுக்கு போறதுக்குள்ள என்னை விடவும் பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் என்னை பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு என்னை அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பானுங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். 8th ஃப்ளோர் போனவங்க எல்லாருமே பயனர்னு சொல்றது மட்டும் இல்லாம அப்படியேப்பட்ட ப்ரிவிலேஜ் எல்லாத்தையுமே ஹேலோன்னு சொல்லுவாங்களாம். என்ன இது எல்லாமே சேம் டைப்பா ஸ்கில் இருக்கு. இதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணோம். அதுக்கப்புறம் ஹீரோடைய சோல்ஸ் எல்லாமே என்னென்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்றத பார்க்க எல்லா விதமான பிளேயர்ஸோடைய நேமோடையும் அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஆன்மாக்களோட பேரை காமிக்குது. உண்மையிலேயே மான்சஸை கொண்டு கிடைக்கிற அந்த பவர்ஸ் எல்லாமே விட இந்த ஹியூமன்ஸை கொண்டு கிடைக்கிற அந்த பவர்ஸ்னால எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நம்ம திரும்ப நம்மளுடைய உலகத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சில காயினை பயன்படுத்தி ரிட்டர்ன் ஸ்டோனை வாங்குறான். அதாவது 3 நாளைக்கு மட்டும் அவனுடைய உலகத்துக்கு போயிட்டு வர மாதிரி. அந்த இடத்துக்கு நான் போறேன், இது எக்யூப்மெண்ட் எல்லாமே என் கூட எடுத்துன்னு போக முடியுமா, முடியும் தான் நம்புறேன். ஹீரோவும் ஒரு ஹாப்பினஸோட நான் இப்ப திரும்ப என்னோட பூமிக்கு போறேன் அப்படின்னு அவனும் சொல்ல கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ தான் இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பூமிக்கு திரும்ப போக போறான்ற ஒரு சந்தோஷத்தில் அவனும் அந்த இருந்து கிளம்புறான். போனவன் திரும்பியும் ஒரு ஸ்பேஸ்ல எப்படி பிளாக் ஹோல் வந்து தன்னுடைய கிராவிட்டி மாசால ஸ்பேஸையே அப்படி வளைக்குமோ அது போல அந்த இடத்துல அவனுக்கு ஒரு போர்ட்டலே கிரியேட் பண்ணிடல. அந்த போர்ட்டல் வழியா அவன் அப்படியே குதிக்கிறான். சக்சஸ்ஃபுல்லா அனுப்பப்படுறான். போகும்போதே பார்த்தா அப்படியே காத்தா கரைஞ்சு போக அதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜும் வருது, நீங்க எப்படியோ ஒரு வழியா அவங்களுடைய பூமிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு பார்க்க இப்ப ஹீரோவும் பார்த்தா கண்மொழிக்கிறான். என்னடா இது இடமே வித்தியாசமா இருக்கு, கண்டிப்பா என் வீட்டுக்கு தான் வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி கண்மொழிக்க பெட்ல இருந்து இப்ப ஹீரோவும் கண்மொழிச்சு பாக்குறான். அடேங்கப்பா உண்மைதான், என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு வழியா என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்ல பாக்க ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி பார்ப்பான். ஹீரோவும் திரும்பியும் தூங்கத்துக்கு போயிடுவான். நான் ஏன் திரும்பியும் போய் தூங்க போறேன்னா அந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்த பெட்டை தவிர என் ரூம்ல இருந்த பெட்டே எவ்வளவோ மேல் போல, சொர்க்கத்தையே இந்த இடத்துல பார்க்கலாம் போல, நல்லா இருக்கு, திரும்பியும் நான் போயிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் தூங்கலான்னு பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா கப்பு ரூம்ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அதனாலயே அவனுக்கு தூக்கம் வரல. என்னடா இது ஏதோ நாத்தடிக்குது, சரி இதனால என்னால தூக்கமே முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் பெட் ஆண்டவன் ஏதோ ஒரு பொருட்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்கா வரான். என்னடான்னு பார்த்தா அவனுடைய காலாண்டு அவன் போட்டு இருந்த அந்த சூட் எல்லாமே இருக்கு, கூடவே அவன் பயன்படுத்தின வெப்பன்ஸும் இருக்கு. ஹீரோ பார்த்து ஷாக்கில் இருக்கான். இது என்னால நம்பவே முடியல. அந்த டவர்ல இருந்து நான் திரும்ப இடத்துக்கு வந்த உடனே கண்டிப்பா என்னால இது எடுத்துன்னு வர முடியுமான்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா எடுத்துன்னு வந்துட்டேன், ரொம்பவும் நல்லது, இது உண்மைதான், அது ஒன்னும் கனவு இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வெப்பன்ஸை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஹாப்பி ஆகுறான். கண்டிப்பா நானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அப்போ மற்ற சேலஞ்சஸும் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆனா நான் சீக்கிரமா வந்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எப்பவுமே கொஞ்ச நாட்கள்லயே இடத்துக்கு திரும்ப வந்துருவாங்க போலியே. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி பூமிக்கு வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய வெப்பனும் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ளைஸும் கூட மாட எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இதை நான் கூடிய சீக்கிரமே விற்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். ஏன்னா இதனால இந்த பூமியில எனக்குன்னு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் திடீர்னு வந்துருச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் அண்டர் குவாலிஃபிகேஷன்ல இதை நான் பயன்படுத்தும் போது எனக்குன்னு நிறைய தடையை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் செவத்துல ஒட்டிட்டு இருக்கிற போஸ்டர் எல்லாம் பாக்குறான். சரி இப்போதைக்கு நான் அந்த அண்டர் எக்ஸாமுக்கு போயிட்டு அப்ளை பண்ண வேண்டிதான். இப்பதான் நான் ஓரளவுக்கு தேறிட்டேனே, தேறினதுனால தான் அந்த டவர்ல இருந்து இப்போ நான் பூமிக்கு திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ மொபைல் எடுப்பான். இப்போ நான் அவருக்கு கால் பண்ணி கேட்கறேன். இது தெரிஞ்சு அந்த ஆளு பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பசங்க குரூப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த டேரக்டர் பார்த்தா கண்காணிச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா அவனுக்கு தான் கால் வந்திருக்கு. ஹலோ இது டேரக்டர் பேசுறேன், ஒயிட் லோட்டஸ் அண்டர் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து கால் பண்றேன், வாங் ஹோ சொல்லுங்க, நீங்க யாரு? சார் இது
நான் தான் வாங் ஜாங்கியோன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா டேரக்டர்? இல்ல ஞாபகம் இல்லையா வாங்? அஃப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் வீட்டுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து கெஞ்சி கேட்டுட்டு மறைஞ்சு போனேன். உன்ன மாதிரியான ஒருத்தனை என்னால எப்படா மறக்க முடியும்? என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கேன்? திரும்பி என்கிட்ட காலில் வந்து கெஞ்ச போறியா என்ன? உனக்கெல்லாம் எப்பயும் தான் தர முடியாது சொல்லிட்டேன்ல, அதுக்காக மட்டும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு நினைக்காத. நான் இந்த தடவை காலில் விட்டு கெஞ்ச மாட்டேன். நான் பண்ண போற வேலையை பார்த்துட்டு நீயே ஷாக் ஆவேன். என்ன இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக் ஆயிட்டு, டேய் தம்பி சீரியஸாக சொல்றேன், திரும்பியும் சேலஞ்ச் பண்ணி தோத்து போகிறதுக்கு யோசிக்காத. மைண்டை சேஞ்ச் பண்ணி படிக்கிற வேலையை போய் பாடுறா. எதுக்கூட தேவையில்லாம இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுன்ற. என்னது? நான் எப்பவுமே என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அண்டர் ஆகி தருவேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியா மாட்டியா? ஓ, அப்படின்னா நீ லோட்டஸ் ட்ரைனிங் சென்டரை வந்து பயன்படுத்திக்கலான்னு ஆசைப்படுறியா அதிகமா? அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஒரே முறை அந்த அண்டர் டெஸ்ட்டில் மட்டும் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நான் யாருன்றது அதை நிரூபிக்கிறேன். என்னடா நீ வெறுப்பேத்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவரும் கோபத்தில் இருக்காரு. முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? உன்னுடைய டெஸ்ட் ரிசல்ட்ல பொறுத்த வரைக்கும் நீ எல்லாத்துலயுமே ஃபெயிலு. ஒன்னுத்துக்கும் உதவாதவன் நீ. எஃப்ராங்க கொண்ட லோவஸ்டான ஹண்டரா இருக்கிற ஒன்ன மாதிரியான ஆளெல்லாம் நான் எதுக்கு இந்த இடத்துல சேர்க்கணும்? உன்னுடைய ஸ்கோர் எல்லாமே ரொம்ப லோகா தான் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி வந்து கேட்குற? உனக்கு நீ எந்த விதமான டேலண்ட்டும் ஸ்கில்லுமே கிடையாது. அதனால நீ திரும்ப எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காத. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அந்த மெம்பர்ஷிப்புக்கான பேவும் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்க அதை கூட கட்டுறதுக்கு எனக்கு வக்கில்னு சொல்றீங்களே. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா நான் யாருன்றதை நிரூபிப்பேன். ஏன்னா பணத்தை கொடுத்து திரும்பியும் என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. இந்த தடவை பணம் பேசாது, என் திறமை தான் பேசும். பாக்குறியா? இன்னைக்கான அண்டர் டெஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த அண்டர் ட்ரைனிங் இடத்துக்கு போறதுக்காக வீட்டுல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அடேங்கப்பா, என் பாடி என்ன இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவனே பார்த்து ஷாக் ஆகுறான். பாடி எல்லாம் பயங்கரமா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னுடைய பாடி ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அந்த டவர்ல நான் செஞ்ச வேலைகள் அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். கண்டிப்பா இந்த முறை எனக்கான காலனே சொல்லலாம். நான் இந்த அண்டர் டெஸ்ட்ல ஜெயிக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டே தன்னுடைய வீட்டை லாக் பண்ணிக்கினே கிளம்பலான்னு பார்ப்பான். ஓ, நீங்க நெய்பரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு, இதே நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டினரியான லைஃபை வாழ்ந்துருக்கும் போது யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. பட் ஆனா அவங்கள நான் எப்பவுமே மதிச்சது உண்டு அப்படின்னு ஹீரோவும் அவன் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த லேடிக்கும் ஹலோ சொல்றான். அவங்களும் இவனை பார்த்துட்டு ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அடேங்கப்பா, இவன் என் நெய்பர்ஹுட்டா, ரொம்பவும் பெரிய ஆளா தெரியுறான். ஒருவேளை அண்டரா இருப்பானோ? பார்க்கவே ஸ்மார்ட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கான்ற மாதிரி பாக்குறான். ஹலோ அப்படின்னு பதில் அவளும் சொல்ல. அடேங்கப்பா, சரி அடுத்த முறை உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த பையன் ரொம்பவும் ஹைட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோ ஹைட்டா இருக்கானா. அதுக்கப்புறம் அவனும் வெளியே வந்துட்டு டாக்ஸியை கூப்பிடுறான். இன்னைக்கு டாக்ஸி வருமா வராதா? ஆமா, நான் எதுக்காக டாக்ஸி கூப்பிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தேகப்பட்டவன் அதுக்கு போறோம். பார்த்தா பில்டிங் மேல போயிட்டு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி சம வேகமா போக ஆரம்பிக்கிறான். எனக்கு எதுக்குடா இதுக்கப்புறம் டாக்ஸி எல்லாம்? நான் ஓடியே இந்த இதை விட்டு போவேன்டா எங்க வேணாலும். இது நல்ல முறையா இருக்கும்ல. ஏன்னா டாக்ஸிக்கு உட்காந்து வெயிட் பண்றதை விட இது ரொம்ப சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி இப்ப அண்டர் அசோசியேஷனுக்கு வரான். அந்த அசோசியேஷன்ல பார்த்தா டேரக்டரும் பக்கத்துல அந்த அண்டர் அசோசியேஷனை சேர்ந்த சீஃப் வாரியான ஒருத்தர் இருக்காரு. ஹீரோ உள்ள போன அடுத்த செகண்ட் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ற போலியே டேரக்டர் வாங். ஆமாண்டா தம்பி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னமும் உயிரோட தான் இருக்கியா? எப்படி இத்தனை நாள் சர்வே ஆகிட்டு இருக்க எனக்கு புரியல. சர்வே ஆகுது எப்படின்னு அடிபட்டு கத்துட்டு இருக்கேனா, அதனாலதான் உங்களை சரியா என்னால வந்து கூட பார்க்க முடியல. அதனால இப்போதைக்கு நான் ரொம்பவும் பலசாலியா ஆன மாதிரி எனக்கு உணர்ந்ததுனால திரும்பவும் உங்களை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னது பலசாலியா? அதுக்கப்புறம் பக்கத்துல நின்னுங்கிறவரும் ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் கிம் ஹோனோ. இந்த இடத்துல நடக்க போற ஹண்டர் டெஸ்டோடைய ரெஸ்பான்சிபிள் நான் தான். ஆல்ரெடி இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பத்தி தெரிஞ்சிருக்கும். ஹாங் சாங்கியோங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். தியரி டெஸ்ட்ல நீங்க நல்லா எதிர்க்கீங்க. இன்டர்வியூலயும் மோசம் கிடையாது. பட் ஆனா பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஸ்ட்ல மட்டும் தான் நீங்க ரொம்பவும் மோசமா பண்ணிருக்கீங்கன்னு டைரக்டர் வாங் மூலியமா நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கினேன். அதனால என்னைக்கான உங்களுக்கான டெஸ்ட் நடக்க போகுது. உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு எந்த விதமான பெரிய கேள்வி எல்லாம் கிடையாது. சரி ஓகே வாங்க டெஸ்ட் நடக்கிற ஏரியாவுக்கு போவோம், என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை கூட்டம் பக்கம் கையில நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்வாட கொடுத்துறானுங்க. வாங்கும் டைரக்டர் கிம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இவன் கண்டிப்பா ஃபெயில் ஆக தான் போறான். அது நடக்குதே இல்லையா பாருங்க. எதுவாக இருந்தோம் அந்த பையன் அவன் தன்னுடைய திறமை இந்த இதில் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாங் சாங்கியோன் நீ ரெடியா? இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? உன்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்றத சூஸ் பண்ணிக்க. டெஸ்ட்ல ஹீரோவும் யோசிக்கிறான். என்னால இந்த இடத்துல டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 10 வரைக்கும் சூஸ் பண்ண முடியும். ஆனா ப்ரீவியஸ் டெஸ்ட்ல லெவல் 1 இருக்கிறது என்னால சமாளிக்க முடியல. நான் பயங்கரமா ஒரு காப்ளின் கிட்ட தோத்து போயிட்டு அசிங்கப்பட்டு வந்துட்டேன். அது கூட தோக்க அடிக்க முடியாத லெவல்ல தான் நான் அந்த அளவுக்கு வீக்கா இருந்தேன். பட் ஆனா இப்ப கிடையாது. சரி நான் சூஸ் பண்றேன் வாங்கும். என்னடா தம்பி லெவல் 1 தானே சூஸ் பண்ண போறேன்? இல்ல நான் லெவல் 10 சூஸ் பண்றேன்னு சொல்ல. என்னது 10 அப்படின்னு அவரு ஷாக் ஆவேன். ஹீரோவும் இவனை பார்க்க இவனும் நீ சாவதாண்டா போறான்ற மாதிரி பார்க்க. டெஸ்டும் ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தான் ஒரு பீனிக்ஸ் பறவை வந்து அழிக்க சொல்லி ஆர்டர் வருது. அந்த இடத்துல அதை சமன் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோவும் அடேங்கப்பா இது எனக்கு
போல பவர் கொண்டு இருக்கும் போலியே. பட் இருந்தாலும் ஹீரோவா அந்த ஸ்வாட அனலைஸ் பண்ணி பார்க்க அந்த அனலைஸ் மூலியமா அதுல சில விரிசல்கள் இருக்கு. பார்த்தா இந்த வேலையை பார்த்து விட்டு நம்ம கம்முனாட்டி ஹேங் வாங்குதான். என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட்ல பாஸ் ஆக கூடாதுன்ற உள்நோக்கத்தோட அந்த இடத்துல இருக்க ஏற்கனவே உடஞ்ச நிலைமையில இருக்கிற ஒரு ஸ்வாட தான் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருக்கான். நீ எப்ப இதுல பாஸ் ஆயிரம் பாத்துறன்னு சொல்லிட்டு. என்னடா இப்ப ரொம்பவும் பயம் வந்துருச்சான், ஸ்வாடு உடஞ்ச மாதிரி இருக்கான், இருக்கிறத வச்சு சண்டை போடுறான் போடா தம்பி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பீனிக்ஸ் பறவையும் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இதுகிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சாகணும், சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இது வந்து டைரக்டர் வாங்கக்கூடியது. ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் வந்து அண்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனவங்களுடைய லிஸ்ட்ல வந்து வாங்கம்மா அவன் போயிருக்கான். ஏப்பா அடியோ நான் ஒரு வழியா பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு திருப்திகரமா இருந்திருப்பான். பட் ஆனா அவனுக்கு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு சில கேள்விகளை மட்டும் இப்ப சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் ஆனேன், நான் மட்டும்தான் எப்பவுமே அதுல பெஸ்டா இருந்தேன், அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும்னு நினைச்சேன். பட் ஆனா என்னுடைய பிட்வீன் காலேஜ்ல லைஃப் டைம்ல என்னுடைய லைஃபே டோட்டலா மாறிடுச்சு. என்னோட வளர்ச்சி அப்படி தனிமையாயிடுச்சு, என்னுடைய முடிவாயிடுச்சு. நான் கடைசியில விட்டு கொடுத்துட்டேன், ஒரு அண்டரா இருந்து மாத்தி அழிக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ் எல்லாமே பிறக்கும் போதே எல்லா விதமான டேலண்டோட தான் பிறக்கிறாங்க. அதை நானும் ஏத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. அவங்க கஷ்டமாகவும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை எப்போ வருதோ கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய மதில் சுவரை தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். அது பண்றது நிறைய பேரால முடியவே முடியாது, ஏன் என்னாலையுமே முடியாது. நானும் அதுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். அந்த கஷ்டங்களை தெரிஞ்சுதான் நான் இப்போ இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால ஹான் ஜாங்கியோன் நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு பார்க்க இப்ப ஹீரோவும் அந்த ஃபீனிக்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹான் ஜாங்கியோன் விட்டு கொடுத்துரு, நீயும் என்ன மாதிரி தான் அப்படின்னு டேரக்டர் சொல்ல. அந்த ஃபீனிக்ஸ் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோ கத்தியை வச்சு தடுத்துருப்பான். அந்த கத்தியை பார்த்தா அதோட உடஞ்சிரும். ஹீரோ ஷாக் ஆயிடுவான், உடஞ்சிச்சு சரி என்ன பண்றதுன்னு. அப்ப அவன் மனசுக்குள்ள யோசிப்பான். திரும்ப வந்து அட்டாக் பண்ணும்போது லோ கிரேடா இருக்கிற வெப்பன்ஸ் இப்படிதான் ஆகுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான். பட் ஆனா இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு காலம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான் அப்படின்ற மாதிரி திரும்பி அவனை பார்க்க அவனை வில்லத்தனமா இவனை பார்த்துட்டு வடிஞ்சு போன ஸ்வாடை வச்சு ஒரு நாளைக்கு என்னடா பெருசா சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். இன்னொரு பக்கம் அந்த ஃபீனிக்ஸ் பரவாயில்ல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக சம வேகமா வருது. ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம் ஹீரோவும். சரி ஓகே கண்டிப்பா பெட்டரா இதுல இருந்து என்னால தப்பிக்க முடியும். இந்த சிச்சுவேஷனை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறேன். அந்த டவரை ஞாபகப்படுத்துறேன். கண்டிப்பா இது எனக்கான ஒரு ஃப்ளோரா நான் ஏத்துக்கிறேன். இந்த ஃப்ளோரோடைய பாஸ் இதுதான், இது அழிக்கிறதுக்காக இப்போ நான் தயாராகிறேன் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனை பயன்படுத்துவான். அடுத்த செகண்ட் செம்ம வேகமா அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் ஐட்டம் போயிட்டு அந்த சீலிங்லயே போயிட்டு ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ண அடுத்த செகண்ட் அங்க பார்த்ததுக்குன்னு உடைய ஹீரோவும் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பீடுனால உன்னால ஈடு கொடுக்க முடியாது, இந்த ஆக்சிலரேஷனை பயன்படுத்தி இப்ப நான் உன்னுடைய சோழியை முடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த ஜம்ப் பண்ணி இதை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். அதுவும் உன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு திரும்பவும் ஃபயர் பாலை பயன்படுத்தி அட்டாக் பண்ணோம். அதுக்கு தயாராக ஹீரோ டைமிங் கொடுக்காம செம வேகமா அந்த ஜம்ப் பண்ணி அதை அட்டாக் பண்றதுக்காக போறான். இன்னொரு பக்கம் அது கிட்டியே போயிட்டு அந்த உடஞ்ச சாடை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுவும் பயங்கரமா கதறும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கண்ணிலே பார்த்துட்டான். அது கதறது. அதுக்கப்புறம் அந்த கீழே ஜம்ப் பண்ண நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இப்போ அதுக்கு சரியான விஷயம் கிடையாது, இன்னொரு ஷாட் பண்ணா மட்டும் போதும் கண்டிப்பா செத்துரும் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணி கீழே இருக்கிற ஒரு டைல்ஸ் உடைய பீஸ் மாதிரி இருக்கும் அதை எடுத்து சொல்லிட்டு விசிறடிப்பான். தன்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி அது ஸ்பின்னிங் ஆயிட்டு அப்படியே போயிட்டு அந்த ஃபீனிக்ஸ் உடைய தலையை அப்படியே துண்டா கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா இதை பார்த்துட்டு ஷாக்கா வரானுங்க. என்னடான்னு பார்த்தா அதை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த டைல்ஸ் பார்த்தா இவனுங்களுக்கு முன்னாடி வந்து இடிச்சிருக்கோம். என்னது இந்த இடத்துல என்ன நடக்குது, அவன் தோக்கடிச்சிட்டானா, அதை எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் அப்படின்ற மாதிரி பார்க்க டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் யோ வாங்க பாத்தியா நீ நல்லா தானே இருக்க, உன் மேல எதுவும் அடிபடலையே, கடைசியா சின்ன பீஸ் அமிச்சேன் இந்த மாஞ்சர் அடிக்குதான் பண்ண தெரியாம நீ வந்துருப்ப கொடுக்கல அப்படின்னு ஹீரோ வேணும்னே அவனை ஒரு மாதிரி முறைச்சிக்கினே பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லேடியும் கங்க்ராச்சுலேஷன் நீங்க ஒரு இதுக்கப்புறம் ஒரு அண்டரு அப்புறம் பார்த்தா ஹீரோக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. கூடவே அதுல பார்த்தா சி ரேங்க் இருக்கிறான். இவன் க்ளோஸ் காம்பட் டைப் தான். ரொம்பவும் நன்றிங்க, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இதுக்கப்புறம் நீங்க ஒரு அண்டர்ன்ற முறையில நீங்க அண்டர் அசோசியேஷன்ல உங்களை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு அபிஷியலான அண்டர்ல அப்பனா டஞ்சன்ஸ் என்னுடைய ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல விற்கிறதுனா இதுக்கப்புறம் அபிஷியல் ஆயிடும்ல, எல்லாமே என்னால பண்ண முடியும் தானே. ஆமா அபிஷியல் தான், ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் ஒரு அண்டர்ல அப்படின்னு பார்த்துட்டு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா வாங்கும் கிம்ம கிட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ப்ளீஸ் இத என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னதாங்க நடந்துச்சு. நான் உங்களுக்கு சொன்னல அவன் ரெண்டாவது முறை அந்த இடத்துக்கு வரான், அவன் வந்த அடுத்த செகண்ட்லயே அவனை எப்படியாச்சும் ஃபைட் பண்ணணும்னு.
நீங்க ஏன் அவனை ஃபெயில் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க? யோ என்னையா சொல்ற? அவன் திறமையை காமிச்சா அந்த இடத்துல ஃபெயில் பண்ண சொல்றேன். இருந்தாலுமே அந்த பையன் அவனுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணல. நீ ரெக்வஸ்ட் பண்ணது போல ஆன் சாங்கியும் அவனுடைய எபிலிட்டி எல்லாமே ரொம்பவும் டேலண்ட்லெஸ்ஸா தான் இருப்பான்னு பார்த்தா அந்த பையன் நடான்னு அந்த இடத்துல மிரட்டி விட்டான். சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவன் பாஸ் ஆனதுக்கான ஒரே காரணம் அவன் வந்து திறமையை வச்சிருந்தான் உனக்குள்ள. பட் இருந்தாலும் அவனை அனுமதிக்க கூடாது. அவனுடைய ரேங்க் ரொம்ப லோவா இருக்குல்ல, அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. லோவோ இல்ல ஐயோ ரேங்கை பொறுத்து இந்த இடத்துல நாங்க யாரையுமே டிசைட் பண்றது கிடையாது. ஒருத்தவங்களுடைய திறமை தான். ரேங்க்ன்றது சும்மா தான். அது மட்டும் இல்லாம ஹை லெவல் இருக்கிற மான்சரியா அவன் கொண்டு இருக்கான் டெஸ்ட்ல. டி ரேங்கா இருக்கிறவனாலேயே ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அதையும் மீறி இவன் ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்காம சீக்கிரமா முடிச்சிட்டான். அதனாலதான் இவன் சி ரேங்க் போறான் இப்போ. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா வாங்கிக்கிட்ட நம்ம ஹீரோவும் வந்துட்டு அழகால என்னப்பா ஏதோ கிடைக்காது, நல்லா ஒரு அண்டர் ஆக முடியாது சொன்னீங்க. எனக்கு பார்த்தா அண்டர் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து கிம்மும் கங்க்ராச்சுலேஷன் சாங்கியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் வாங்கிட்டு வந்துட்டு நீ என்னமோ சொன்னியப்பா அது இதுல அது எதுவுமே நடக்கலையே. கங்க்ராச்சுலேஷன் பா, இதுக்கப்புறம் மெம்பர் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நீயும் ஒரு அண்டரா உன்னை கூப்பிடணும் போல. சொல்றது சரியா சாங்கியும்? ஓ இப்பதான் நான் ஒரு அண்டர்ன்ற விஷயம் தெரியுதா? சரி சரி சரி. டைரக்டர் வாங் மாங் ஹோன் நீ ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டியா? அது உனக்கு தெரியல. நீயும் ஒரு ஆல்ரெடி சி ரேங்க சேர்ந்தவன் தானே? என்னது எதுக்குடா அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல உனக்கு எதெல்லாமே ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்னா நீ எல்லா டைமுமே என்னை பார்த்து என்ன சொல்லுவேன்? ஃபெயிலியர் தானே சொல்லுவேன். ஆனா ஃபெயிலியர் இந்த இடத்துல இப்ப நான் ஆகல, ஒன்னும் நீ தான் ஆயிட்ட. தேவலாம அதுக்கு தான் வார்த்தையை ஓடக்கூடாதுன்றது. பொறுமையா பேசணும். வயசு இருக்குதே கண்டி உனக்கு மூளைன்றது ஒண்ணு கிடையாதுல்ல. யாரை பார்த்து என்ன சொன்னேன்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ண போக்கேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, அவனை அட்டாக் பண்ணிடாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆளு இப்படி பண்ணுவான்னு. அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு அவனை பஞ்ச் பண்ண வருவான். அதுல இருந்து தப்பிச்சுட்டு தலைவனுக்கு வயிற்றுல ஒரு குத்து கொடுப்பான். அவன் கதி கலைந்து போடுவான். என்னடா இவன் இந்த அளவுக்கு குத்துறானே. சாரி வாங், என்ன செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இப்ப நான் அட்டாக் பண்ணேன், மன்னிச்சிடுங்க. அதாவது இது வந்து திரும்பி கொடுக்கறதுக்கான நேரம். ஸ்டார்டிங்ல என்ன அடிச்சல அப்படின்ற மாதிரி திரும்பி இப்போ வாயில கொடுப்பான். இந்த பக்கம் அடி வாங்கின அவன் கண்டிப்பா இவனுடைய ரேங்க் சி ரேங்கா இருக்குமா? இவனுடைய அடியெல்லாம் இவ்வளவு பலமா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டு கிளம்பலாம் பார்க்க. போறதுக்கு முன்னாடி கிம்மோ இவன் அண்டர் அசோசியேஷன்ல சேர சொல்றான். என்ன சார் சொல்றீங்க? அப்பனா இந்த எக்ஸ்க்ளூசிவ் அண்டரா நான் இந்த அண்டர் அசோசியேஷன்ல சேர சொல்றீங்க? என்ன சரியா சொன்னேன். சேலரி வந்து மினிமமா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் வானம் கொடுப்போம். இது மட்டும் இல்லாம உனக்கு பத்தலனா கூட சொல்லு, என்னமோ அதிகப்படுத்தி கொடுக்குறோம். வேற எதனா வேணாலும் கேட்டு தரோம். முக்கியமா எங்களுக்காக நெகோட்டியேட் பண்ணணும். நீ உனக்கான ஆஃபர் இது. இந்த ஆஃபரை விட்டு போயிடுத. அதுக்கப்புறம் போனா திரும்ப இந்த வாய்ப்பு உனக்கு காராது. ஏன்னா நீ எதையுமே சீக்கிரமா முடிக்கல. நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் நினைக்கிறேன். ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது 1 மில்லியனா? என் வாழ்க்கையில அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லையே. ரொம்பவும் அதிகமா தான் இருக்கு. எதுக்காக அவ்வளவு அமௌண்ட்னா நீங்க அந்த ஃபீனிக்ஸே தோக்கடிச்சதுனால உங்களுடைய பொட்டன்டியல் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு அண்டரா எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால உங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட். ஹீரோவும் டைரக்டர் என்ன மேனிபுலேட் பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, இதுக்கப்புறம் நான் இதுல இருந்தாலும் எனக்கு நிறைய பிரச்சனை தான் வரும். நீங்க நிறைய ஏதோ கான்ட்ராக்ட் போட்டு என்ன இந்த இடத்துல சேர்க்க வச்சு எல்லா வேலையும் என் மூலியமா ஈஸியா முடிச்சு என்னை ஏமாத்தலாம் பாக்குறீங்க. உங்களுடைய மேனிபுலேட்டிங் எல்லாம் நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அண்டர் லைசன்ஸ் அந்த இடத்துல தூக்கி விசாரிச்சுட்டு போறான். அதாவது ஹீரோவுடையது கிடையாது, கிம்மோடையது. கான்டாக்ட் பண்றதுக்கான அந்த விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டு போறான். அதுக்கப்புறம் 2வது நாளும் ஆக ஹீரோவும் நியூஸை பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா நியூஸ்ல நம்ம ஹீரோ போன அந்த டிராவல் ட்ரையல்ஸ் பத்தி நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. சில காலங்களா இந்த இடத்துல ரூமர்ஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அதாவது அமானுஷ்யமான தனித்துவமான விஷயங்கள் காரணமா அண்டர்ஸ் வந்து டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸ் சொல்ல போற ஏதோ ஒரு இடத்துக்கு சமன் ஆயிட்டு அந்த இடத்துல இருக்க மிஷின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நியூஸ்ல பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் இப்போ எல்லாருக்குமே அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ன்ற விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அப்பனா என்னுடைய எக்யூப்மெண்ட் எல்லாமே அதிகப்படியான காசுக்கு விற்க முடியுமா? விற்க முடியாதா? அடேங்கப்பா, நான் இந்த இடத்துல 3 நாள் கிட்ட ஸ்பெண்ட் பண்றேன் டைம். ஆல்மோஸ்ட் இப்ப திரும்பவும் டவர் ஆஃப் தி ட்ரையலுக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு மெசேஜும் வர. சரி, நல்ல விஷயம் தான். திரும்பியும் லெவலப் ஆகிறதுக்காக போகணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் டைம் முடிஞ்ச அடுத்த கணமே திரும்பியும் அதே மாதிரியான சின்ன ஒரு போர்ட்டல் மூலியமா அந்த ஒரு உலகத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டு வெளியே வருவேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் அழிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பிஸி ஆயிடுவேன் திரும்ப நான் இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள அப்படின்னு ஹீரோவை வில்லத்தனமா சரிக்கும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் எர்த்துலேருந்து இப்போ திரும்பி அந்த டவர் ஆஃப் தி ட்ரையல்ஸ் சொல்ல போய் அந்த இடத்துக்கு வரேன். திரும்பவும் இந்த டவருக்கு வந்துட்டேன். பார்த்தா ஃபைண்ட் ரூமில் வந்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் யோசிக்கிறான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் யூஸ் பண்ண இந்த ஐட்டம்னால என்னால் ஃப்ரீயாகவே இந்த டவர்லேருந்தும் என்னுடைய ரியல் வேர்ல்டு இருக்கிற பூமிக்கும் போயிட்டு வர முடியுது. அதனால நான் இப்போதைக்கு இதை இன்வெர்டரில் போட்டு எப்போனா தேவைப்பட சமயத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டோனை எடுத்துக்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி அந்த இதுலேருந்து ஹீரோவும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். நான் இப்போதைக்கு 5th ஃப்ளோர் ட்ரையல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு மெசேஜ் வருது. அதாவது அவன் சில அச்சீவ்மெண்ட்டை பண்ணதுனால அவனுக்கான சில ரிவார்டை ஒன்று கொடுக்குறாங்க. இவன் தான் பூமிக்கு போயிட்டு திரும்ப வந்து ரிட்டர்னர் ஃபர்ஸ்டான். இதனாலேயே ஹீரோக்கு ஐ ஆஃப் தி ட்ரூத்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. அதோடைய லெவல் ஏவாவும் இருக்கு. என்ன இது அப்படின்ற மாதிரி ஹீரோ பக்கம் அந்த பவர் ஹீரோவுடைய கண்ணில் தெரியுது. இது மூலியமா உண்மையான விஷயத்தை மட்டுமே ஹீரோவால பார்க்க முடியும். அதாவது மேஜிக் பவரை கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு எஃபெக்ட் அந்த ஸ்கில்லா இருந்தாலுமே அது இவனால தூரத்துல இருந்தே அதை பத்தின மொத்த விவரத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது போல இந்த டவர்ஸ்ல இருக்கிற முக்கியமான பர்சன்ஸோடைய வார்த்தையில உண்மை இருக்கா இல்லையா, பொய்யா சொல்லி நம்மளை ஏமாத்த பாக்குறாங்கன்ற விஷயம் போல எல்லாத்தையுமே ஹீரோவால தெரிஞ்சுக்க முடியும். அப்பனா என்னால இந்த வியூவை வச்சு பார்க்கும்போது ஐட்டம்ஸ் அண்ட் பீப்புள்ஸோடைய டீட்டெயில் மொத்தமே தெரிஞ்சுக்க முடியும் போலியே. அது மட்டும் இல்லாம யாராச்சும் எனக்கு பொய் சொல்ல நினைச்சாங்களோ அதையும் ஆல்சோ கண்டுபிடிச்சிட முடியும். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எவன் பொய் சொன்னாலும் என்னால ஈஸியா கண்டுபிடிச்சி அதுல இருந்து தப்பிக்க முடியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நான் ரொம்ப லக்கியானவன் அப்படின்னு ஹீரோவா சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தண்டர் ஸ்குவாட் ஒன்று 5500 பாயிண்ட்டை கொண்டு வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே செக்யூரிட்டி ஹண்டர் ஷீல்டுன்னு சொல்லக்கூடிய அதையும் வாங்கிறான் 3800 பாயிண்ட்ஸை கொண்டு. கண்டிப்பா இதை பயன்படுத்துறது மூலியமா எவனால இதுக்கப்புறம் என்ன நடக்க முடியாது, ஈஸியாவே அட்டாக் பண்ணி எல்லாரையும் தொலைச்சு போடுவான்டா. இந்த ஒரு தண்டர் ஸ்குவாட் மூலியமா என்னுடைய ஆப்போனன்ட் 10% கிட்ட பேரலைஸ் ஆக்க முடியும். கண்டிப்பா இது எனக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யும். சரி, அடுத்த கட்ட ட்ரையல் என்ன, 5th ஃப்ளோர்ல என்ன வரப்போகுது எனக்காக அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வழியா உள்ள போக, சரி ஓகே உள்ள போயிட்டு என்னதான் நடக்க போகுதுன்றதை பாத்துறோம். அதுக்கப்புறம் அவனுக்கான ட்ரையலோடைய டைட்டில் கொடுக்குறாங்க, ஹண்ட் பண்ணணுமா. ரிமைனிங் 1 டேல கிட்டத்தட்ட பாஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா, இவன் ஒரு உல்ஃப் பார்ட்ஸனா இருந்து அந்த இதுல பாஸ் லெவலில் இருக்கிற உல்ஃப் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு அந்த 1 டேல சீக்கிரமா முடிக்கணும். அப்படி இல்லாம அந்த கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிட்டா கண்டிப்பா மரணம் தான் நிச்சயம். ட்ரையலோடைய ரிவார்டா என்னன்னா உல்ஃப் பர்சன்ஸ்க்கான ஹெட் பேண்ட் கொடுப்பாங்களாம். ஆனா அதுக்கான பெனால்ட்டியா ஃபெயிலியர் ஆயிட்ட டெத் தான். அதுக்கப்புறம் ஹீரோவோ சமனிங்காங்க. அவனுக்கு முன்னாடி பார்த்தா மிகப்பெரிய மலையும் இருக்கு. உல்ஃப் பர்சனா யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவனை சுத்தி வளைக்குதுங்க உல்ஃப் கூட்டமே. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண, பட் ஹீரோ அதுங்க அசால்ட்டா கொண்டு போடுறான். எதுக்குமே ஹீரோ அஞ்சல. அதுக்கப்புறம் ஒன்னதை தூக்கி விசிறடிக்க ரொம்ப வீக்கா இருக்குங்க. இதுக்கு எல்லாமே ஏன் ஈக்குவலுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்க ஒரு சின்ன உல்ஃபும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய உருவத்துக்கிட்ட போய் விழ, ஆஹா இது எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய உல்ஃப் மான்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த குட்டி உல்ஃபும் பார்த்து இதுங்களை பார்த்து பயப்பட, அந்த பெரிய உல்ஃபும் அடுத்த செகண்ட் இந்த குட்டி உல்ஃப் கடிச்சு செதற அடிக்குது. அங்க பார்த்தா எக்கச்சக்கமா அந்த ஒய்ஃப் உல்ட் எல்லாமே பெருசு பெருசா ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. ஹீரோவும் அதுங்க எதிர்க்கிறதுக்காக தயாரா இருக்கான். அடேங்கப்பா, இப்பதான் புரியுது எதுக்காக இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இந்த டவர் உண்மையிலே எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு லக்க கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. எல்வா பெரிய உல்ஃப்ஸ் எல்லாமே இப்போ ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும். அதுங்க வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த சுச்சுவேஷனே ரொம்ப ஃபன்னா இருக்கு எனக்கு. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாத்தையும் கொல்லுவேன், விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையுமே அசால்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கான். அவ்வளவு பெருசா இருந்தாலுமே அதுங்கெல்லாம் ஹீரோக்கு கால் தோசிக்கு சமன்றதை நிரூபிக்கிறான். கிட்டத்தட்ட முக்காவாசி கிட்ட குறைஞ்சதுனால ஹீரோ அவனுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இப்போ அவனுடைய ரேங்க் டி ரேங்கா இருக்கிறதுனால ஃபாஸ்டாவும் ரெக்கவர் பண்ணிட்டான். ஓ இப்பதான் புரியுது என்னால எதனால ஈஸியா இதுங்களை அடிக்க முடியுதுன்னு. கிட்டத்தட்ட ஆன்டர் டாஜர் ஸ்கில்ல வந்து அந்த 3rd ஃப்ளோர்லயே நான் ஒரு தடவை வாங்கிட்டேன். அது மூலியமா அடுத்த கட்ட விஷயங்களை வந்து நான் பிரமாதமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதுனால இதனால எனக்கு ஒரு புதிய ஸ்கில்லே கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். அப்படின்னு ஹீரோ பார்க்க திரும்பி ஒரு 2 ஒயிட் உல்ஃப்லாம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண. இருந்தாலும் அட்டாக் பண்றது நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். வாங்க என்னை வந்து அட்டாக் பண்ணுங்க சொல்ல. அதுக்கப்புறம் மொத்தத்தோடைய சோழியை முடிச்சுட்டு அதுங்க கிட்ட இருக்க ஆன்மா எல்லாத்தையுமே ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இது என்னுடைய 3வது வேட்டை முடிஞ்சிருச்சு. இதனால ஹீரோவுடைய கொஞ்சம் கொஞ்சமான பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அட்டேங்கப்பா, என்னுடைய நெக்ரோமன்சியோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய யூனிக்கான டேலண்ட் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நல்லாவே புரிஞ்சுது. சரி இன்னமும் இந்த சென்டர் கோருக்கு போய் பார்ப்போம். அந்த இடத்துல எனக்கு என்ன ஆபத்து காத்துட்டு இருக்குதுன்றத நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல முன்னோக்கி கொஞ்சம் க்ளோஸா போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனும் திடீர்னு பார்த்து எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன இது இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப ஹீரோவும் பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நிறைய ஒயிட் wolf எல்லாத்தையுமே அழிச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி. அடேங்கப்பா, பயங்கரமான இன்ஜுரியா இருக்கு இதுங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெட்டுக்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. மிகப்பெரிய ஸ்வாட் வச்சு அவனும் ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான். எனக்கு முன்னாடி யாராச்சும் வந்திருப்பாங்களா? சரி ஐஸ் ஆஃப் தி ட்ரூத்தை பயன்படுத்துவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தன்ற விஷயத்த வந்து அவனும் ஹீரோவும் பார்க்க, அதுக்கப்புறம் அந்த வெட்டை வச்சு அடையாளம் காண்றான். எவனோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பயன்படுத்திருக்கான்றது. இந்த ஆரா இந்த ஸ்கில் எல்லாம் யாரோட இதா இருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரியல. சரி என்ன நடக்குதுன்னு முன்னாடி போய் பார்ப்போம் சொல்லிட்டு ஹீரோவும் போலாம் பார்க்க, திடீர்னு எங்க இருந்த ஒரு கூச்சல் சவுண்டு. அது கேட்டுட்டு ஏதோ ஒன்று என்ன கிட்ட இருக்கும் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அந்த சவுண்டு போட்டு அடுத்த செகண்டே அந்த சவுண்டு வந்து திசையை நோக்கி ஹீரோவும் செம்ம வேகமா போக ஆரம்பிக்கிறான். வந்துட்டேன் இந்த இடத்துல நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, அந்த பக்கம் பார்த்தா ஒரு குகையும் இருக்கு. அந்த குகைக்குள்ள தான் பயங்கரமான சவுண்டு வருது. அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு உல்ஃபும் வெளியே வந்துட்டு விட ஆரம்பிக்குது அடிப்பட்ட நிலைமையில. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன இது உல்ஃபா? அப்புறம் பார்த்தா பாஸோடைய கண்டிஷன் எல்லாமே இந்த இடத்துல என்னடா இருக்கும்னு பார்த்தா அந்த உல்ஃப் பர்சனை தான் நான் தோக்கடிக்கணும். ஹீரோவும் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்க லோடிங் மூலியமா என்னுடைய கோல் இந்த இடத்துல உல்ஃப் பர்சனை கொல்றது. ஆனா ஆல்ரெடி இந்த உல்ஃப் பர்சன் இந்த இடத்துல செத்துட்டான். யார் இதை கொண்டு இருப்பான் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் முன்னாடி பார்க்க அந்த இதில் பார்த்தா எவனும் ஒருத்தன் முன்னாடி நடந்து வரான். ஹாங் சாங்யோன் உங்களுக்கான இன்னொரு சேலஞ்சரை இந்த இடத்துல நீங்க சந்திக்கணும். அவங்களுடைய கோல் இப்போதைக்கு மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. நீங்க என்டர் டைமென்ஷனல் பர்சனை கொல்லணும் அப்படின்னு பார்க்க அவன் பார்த்த பல்கான கவசம்லாம் போட்டு வந்திருக்கான். ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது வேற ஒரு பரிமாணத்துல இருந்து வந்தவனா? எப்படி வந்திருப்பான் இவன்? அனதர் டிமென்ஷனுக்கு இங்க வேலையே இல்லையே. அப்பனா இந்த டவர்ஸ் எல்லாமே நிறைய இந்த இடத்துல இருக்கணும். இந்த டிராவல் ட்ரையல்ஸ் எல்லாமே ஒன்னத்தோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கேன்னு. ஆனா வெவ்வேறு டிமென்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அங்கிருந்து எப்படி இவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்? அப்பனா இதுல இருந்து தெரியுது என்னன்னா டிமென்ஷனை பொறுத்து மொத்த டவர்ஸும் இருக்குது அந்த இடத்துல. வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து இப்ப நானே வந்திருக்கேன், அதாவது என்னுடைய இடத்துல இருந்து. அப்போனா கண்டிப்பா இவனை என்னால எதிர்க்க முடியுமா? அதுக்கப்புறம் அந்த நபரும் ஓ நீ இன்னமும் உயிரோடு இருக்கியா? பார்பரிக் சேலஞ்சர் ஆஃப் தி அனதர் டிமென்ஷனை சேர்ந்தவனி. வெல் இப்போ நான் சொல்றேன், காரணம் நீ தானே இந்த ட்ரையலோடைய ஓனரு. எதுவுமே சொல்ல மாட்டியா பதில்? பார்பரியன் இல்லை என்ன பார்த்து பயப்படுறியா? சாபவும் முன்னாடி நின்றுட்டு இருக்குன்னு அப்படின்னு அவனும் வில்லத்தனமா கேட்கறான். ஹீரோ முன்னாடி சோட நீட்டி ஹீரோவும் கண்டிப்பா இவன் ஒன்றும் நார்மலான பர்சன் கிடையாது அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் அவனும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனும் வருது. அது என்னடானா வேற ஒரு டிமென்ஷனில் இருக்கிற டவர்லேருந்து எந்த டிமென்ஷனில் இருக்கிற டவருக்குள்ளே வந்தவனை அழிக்கணும் சொல்லி தான் ஆடுறேன். இப்போ பார்த்தா அந்த கவசம் போட்டவனும் ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கேன். ஹீரோவை யோசிக்கிறான், இந்த சுச்சுவேஷன் இப்படி மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற ஒரு இடத்துலேருந்து இப்போ சேலஞ்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது? பட் இருந்தாலுமே இந்த டவர் எதுக்காக எவனையோ கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுக்குது புரியல. இவன் தான் வேற ஒரு இடத்துல வந்திருக்கான்ல, இவனை தூக்கி விசிறி அடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இவனையும் ஒரு மிஷினா என்கிட்ட குத்துருச்சு இவனை கொல்ல சொல்லி. ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க பார்பரியன்? என்னை பார்த்து பயந்துட்டியா என்ன? எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேற. சரி நான் இப்போ அட்டாக் பண்ற தயாரா இரு அப்படின்னு அவனுக்கிட்ட வந்து அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோவும் இவன் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சம வேகமா அவன் ஸ்வாட் எடுத்து அந்த திறந்து போக ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி அந்த உல்ஃபு பாசன் இறந்து கிடக்கிறவன காலால எட்டி அவன் மேல தூக்கி விசிறி அடிக்கிறான். அவன் விசிறி அடிச்ச அடுத்த செகண்ட் அந்த பாடியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட போக அவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த பாடியவே 2 துண்டா வெட்டுறான். அவனும் அந்த பாடி 2 துண்டை வெட்டும் போது திடீர்னு பின்னாடி திரும்பி பார்ப்பான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ டக்குன்னு அந்த இருந்து இப்போ கரெக்டா இவனுக்கு சைட்ல வந்துட்டு அடிக்கலான்னு பார்ப்பான். நான் உன்னை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு அடிக்கலான்னு பார்ப்பான். ஸ்வாடை பயன்படுத்தி அவனுடைய ஆர்மர் மேலே குத்து. பட் ஆனா ஹீரோவே பார்த்து ஷாக்காவா, என்னடா இது ஒண்ணுமே அவளை இவனுக்கு நான் பிளான் பண்ணது மாதிரி இந்த இடத்துல நடக்கலையே. இந்த ஆர்மரையே என்னால தொலைக்க முடியும்னு நினைச்சேன். பட் ஆனா ஆர்மருக்குள்ள சின்ன ஆர்மர் மாதிரி இருக்கு. ஒன்னு நான் இப்போ பிடிச்சிட்டேன்டா, என் கையால தான் இப்போ சாவம் உனக்கு அப்படின்னு அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் ஸ்வாடை எடுத்து அப்படியே வீசத்துக்கு பார்ப்பான். ஹீரோ கரெக்டா பக்கத்துல நின்னவன் அந்த ஜம்ப் பண்ணிடுவான். அடுத்த செகண்ட் அவன் கையில இருந்துட்டு அந்த ஷீல்டு வந்து உடஞ்சி தோல் போயிடும். ஹீரோவும் இன்னொரு பக்கம் பார்த்து எகிரி போய் விழுவான். கொஞ்சம் கூட இது ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தொலைவில் போய் அவனை விட கையெல்லாம் பார்த்தா உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான், என்ன இவன் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், என் கை வேற உடஞ்சி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த வேற டிமென்ஷன்ல வந்த அந்த பிளேயரும் பரவாயில்லையே என்னுடைய ஆறாவே நீ பிளாக் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலி என்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை கொண்டு தான் அடித்தேன். பட் இருந்தாலுமே நீ அதே தடுத்துடும் போது நீ ஒருத்தனம் தான்டா. என்ன சொல்ற? என்னால் தாங்க முடிஞ்சுதா? அப்போ வேற டிமென்ஷன்ல இருந்து உன்னால் எப்படி இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது? அதை முதல்ல சொல்லு. பார்பரியன் உனக்கு தெரியாதா? கிளாஸ் இன்வைடிங் பண்ணலாம், அதாவது வேற ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு நம்மளால மாத்திக்க முடியும். என்னது எப்படி அதை பண்ண? ஏன் எனக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்கு? அப்போ இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் என்ன இந்த நடந்துட்டு இருக்கு? அப்போ இது மட்டும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே. சரி ரொம்பவும் பதட்டப்படாத. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை போல. இப்போதைக்கு அவங்க கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னமும் கிளாஸ் இன்வைட்டிங் பண்ணிட்டு மொத்த பேரையும் கொல்லுவேன், மொத்த டவர்ஸுக்கும் போவேன், அந்த இதில் இருக்கிற ட்ரையல்ஸுக்குள்ள உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுப்பேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன வேணும்? அந்த கிளாஸ் இன்வைட்டிங் அதை பத்தி நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணுவேன்? கண்டிப்பா இவன் சொல்லிதாகணும். ஏன்னா நான் எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் சாக போறேன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். சாகரவனுடைய கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு நினைச்சு அவன் கண்டிப்பா சொல்லாமலாம் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்து அவனை சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி இப்போ நான் 8th ஃப்ளோர்ல இருக்கேன்னு வச்சியன். சிஸ்டமுடைய எக்ஸ்பான்ஷன் மூலியமா கிளாஸ் இன்வைடிங்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். இந்த டிக்கெட்டை பயன்படுத்துறது மூலியமா மேலே இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து கீழே நடக்கிற வேற ஒரு ட்ரையல் நடக்கிற கிளாஸுக்கு வரலாம். அப்போ நீ அப்படிதான் வந்தியா? அப்போ என்னோட டிமென்ஷனோடைய பேர் வந்து பார்பரிக் டிமென்ஷனா இருக்கிறதுனால தான் நீ என்ன பார்பரியன்னு சொல்றியா? அப்பன்னா எனக்கு தெரிஞ்சு நீ வேற ஒரு உலகத்துல இருந்து தானே வந்திருக்கேன். நான் சொல்றது சரியா இல்லையா? இங்க பாரு, நாளைக்கு எந்த இடத்துல வந்திருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். நீ என்ன நினைக்கிற? எந்த இடத்துல
இருந்து வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னுடைய உண்மையான கண்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறான் அவன் என்ன சொல்றான், பொய் சொல்றானா இல்லையான்னு. அதில் பார்த்தா அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறான். கூடவே இவன் எல்லாத்தையுமே உண்மையாக தான் சொல்லியிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுனால இவன் உண்மையிலே பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்லியிருக்கான். சரி, ஏதோ ஒரு விஷயத்தை என் மூலியமா ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம். தயாரா அதுக்கு? சரி, ஓகே, நானும் தயார் தான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? ஒன்றும் இல்லை, பார்பனியனுக்கு சாவை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த கவசத்தை வச்சுட்டு இருக்கவனும் செம்ம வேகமா இப்போ ஹீரோவை அட்டாக் பண்ண வரதுக்காக பாக்குறான். ஒரு நிமிஷம் இரு, நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பதிலுக்கு உனக்கு நான் சொல்லி ஆகணும். அது எல்லாமே அமேசிங்கான விஷயங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு நல்லதா இருக்கும்ல. இவனும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் நிக்கிறான், சண்டை போட வராம. என்ன சொல்றான்? ஒரு நிமிஷம் இரு, என்னோட கை ரொம்பவும் வலிக்குது, பெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்கில்லு அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயன்படுத்துவான். பயன்படுத்த அடுத்த செகண்டே உடஞ்சு போன கையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிடும். இப்போ நான் தயார், என் கை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோ ஹீலிங் பவர்லாம் பயன்படுத்துறத பார்த்துட்டு அவன் ஒன்று பக்கம் ஷாக்காக வரான். என்கிட்ட ஃபாஸ்ட் ரெக்கவரிலாம் இருக்குது, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுக்கப்புறம் என்னால் ஈஸியாகவும் அதை ரெக்கவர் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். இதுதான் உனக்கு நான் இந்த இதில் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நீ அடிக்க போகிற எந்த ஒரு அடியாக இருந்தாலும் நான் ஈஸியாக வந்து தப்பிச்சிருவேன். இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் ஆகணும். அப்போ நீ ஒரு ஹீலிங் டைப் ஸ்வாட்ஸ்மேனா? உன்னுடைய மொத்த பவரையும் காமிடா, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். எத்தனை தடவை வேணாலும் நீ குணப்படுத்து, உடஞ்ச கையை திரும்ப உடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய தண்டர் ஸ்வாட் எடுக்கிறான். சரி, ஓகே, நானும் என்னுடைய ஃபுல் பவரோட உங்கள்கிட்ட ஃபைட் பண்றேன், நீ அதுக்கு தயாரா அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருக்குள்ள சண்டை பயங்கரமா போக ஆரம்பிக்கும். ஹீரோ ஒன்னொரு பக்கம் தன்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்த ஆரம்பிக்குவான். அவன் ஒன்னொரு பக்கம் என்ன அடுத்தது என்ன பண்ண போறான்? உனக்குள்ள ஹீலிங் பவர்ல இருக்குது, அது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே சீக்கிரம் உன்னுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டவனும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும் எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய ஸ்பீடை பயன்படுத்துறான். அந்த ஸ்பீடு மூலியமா சம வேகமா இருப்பான். இவனே பார்த்து ஷாக்காவான். என்ன இது ஆக்சலரேஷனா? 5th ஃப்ளோர் சேலஞ்சரா இப்பதான் இவன் வந்திருக்கான், இவங்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ சம வேகமா இவங்கிட்ட வந்து அடிக்க ஆரம்பிப்பான். அதுல இருந்து பார்த்தா அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கே ஈக்குவல் தந்துட்டு தப்பிப்பான் அந்த அட்டாக்ல இருந்து. அடிச்சேன், ஒரு 5th ஃப்ளோர்ல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், பட் இருந்தாலுமே உன்னுடைய பவரை கூட என்னால சீக்கிரமா தாண்டி போயிட்டு உன்னை அடிக்க முடியலையே. சரி, இருந்தாலும் என்னுடைய முழு பவரை வெளிப்படுத்துறேன், பார்பரியன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. பர்பிள் கலரா மாறும் அந்த ஸ்வாடு. ஆரா, என்ன இந்த ஆரா இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கும் அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு அவன் குத்துவான். அது பின்னாடி பார்த்தா ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அந்த அட்டாக் பின்னாடி விழுந்துடும். அந்த வெட்டுல இருந்து ஹீரோவும் தப்பிக்க இதெல்லாமே சைட்ல கத்தி எடுத்துன்னு வருவான், சுத்தமா வீசி எடுப்பான். பட் ஆனா ஹீரோ வந்து டக்குன்னு அதுல ஜம்ப் பண்ணிடுவான். என்னுடைய ஸ்டேட்டஸை காத்திலையும் உன்னோட ரொம்பவும் நல்லா தான் இருக்கு, பட் என்கிட்ட இப்போ கான்ஃபிடென்ட் இருக்கு, கண்டிப்பா நான் இந்த ஆர்மர் வச்சுட்டு இருக்கவனை அழிக்காம விடக்கூடாது, இல்லைன்னா நான் இந்த இடத்துல செத்து போயிடுவேன். நான் எதுக்காக வந்தனோ அதை நிறைவேற்றாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ திரும்பி அவங்ககிட்ட போக அவனும் தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி வீசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு இவனுக்கே ஒரு அட்டாக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய தண்டர் ஸ்வாடை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு வெட்டு கொடுப்பான். கொடுத்த அடுத்த செகண்டே அவன் உடம்புல தண்டர் எல்லாமே பாஞ்சு அதை கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அளந்து போயிடறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி அவனை கத்துறேன். இது ஒண்ணும் இல்ல, என்னுடைய தண்டர் ஸ்வாடோடைய பேரலைஸ் ஸ்கில்லு தான் அப்படின்னு ஹீரோவும் கெத்தா சொல்லுவான். அது ஹீரோவும் தன்னுடைய தண்டர் ஸ்வாடை பயன்படுத்தி அவனுக்கு தண்டர் பவர் மூலியமா ஷாக் கொடுத்துருப்பான். அவனுக்கு கதறிட்டு இருப்பான், என்னடா இதுன்னு. இதுதான்டா என்னுடைய தண்டர் பவர், பேரலைஸ் ஆக்கிடுண்டா எவனையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பொத்துன்னு அவனுக்கு கீழே விடான். பேரலைஸ் ஆகிட்டு அவனுக்கு ரத்தம் கக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் பேரலைஸ் வந்து ஆர்மரால ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது போலியே, அப்ப இதனாலேயே இந்த பெயின் மொத்தத்தையும் அனுபவிச்சிருக்கான். சரி, இருந்தாலும் அவனே வந்து இந்த இடத்துல சண்டைக்கு லம்பலே கூட்டதுனால லம்ப மேலே எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆர்மர் போட்டு ஆளும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி பொத்துன்னு பின்னாடி சாய, இந்த மாதிரி நார்மலான விஷயத்தை வச்சு ஜெயிச்சிட்டேன், என்னால ஜெயிக்க முடியல, உனக்கு எப்படி இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் கிடைச்சிருக்கும், நீ வெறும் 5th ஃப்ளோர் சேர்ந்த சேலஞ்சர் மட்டும் தானே, எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைச்சது சொல்லிட்டு அவனு கேட்க ஹீரோவும் நீ ஹை ரேங்கிங் ஸ்கில்ல கொண்டவனா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆர்மர் எல்லாமே ரொம்பவும் நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் சில பல விஷயங்களை ரொம்பவும் நீ கேர்லெஸ்ஸாக இருந்தது தான் உனக்கு இப்போ ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் பண்ண இந்த ஸ்கில்லுனால உன்னுடைய ஆர்மருக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அதனால தான் இப்போ நீ தோத்து போயிட்டேன். சரி, இதுக்கப்புறம் எந்த விதமான ஆன்சரும் நான் சொல்ல விரும்பல, உன் கதையை எப்பயும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்வாட் எடுத்து அவனை கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு சம வேகமாக போவான். இதே ஒரு நிமிஷம் இரு, நீ எந்த கேள்வி கேட்டாலும் கேளு, நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏன்னா உனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்றேன். நீ எது கேட்டாலுமே நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சாவுடா, எவ்வளவு தெரியுது இப்படி பண்ணிருப்பான், அவனை சும்மா விட மாட்டான்டா பார்பரியன்னு சொல்லிட்டு அவனை கத்த ஹீரோ அவ்வளவுதான் அவனுடைய கதையை டோட்டலா அதே இடத்துல முடிச்சிடறான். தன்னோட கத்தியால குத்தி அவனும் அப்படியே அதே இடத்துல செத்து போயிடறான். இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பேரோட இந்த
இடத்துக்கு வர போறீங்க, இந்த மாதிரி உங்க எல்லாருமே கொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கேன். பட் இருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஹியூமனை கொல்லும் போது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தோணுது ஒவ்வொரு முறையும். இருந்தாலுமே இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக தான் என் மனசுல தோணுது. நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை கொல்லும் போது எனக்கு மனசுக்கு சங்கட்டமாக தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, டவர் வந்து ஆர்டர் கொடுத்துருச்சு, அதை பண்ணிதாகணும். கங்க்ராச்சுலேஷன், நீங்க வந்து உங்களுடைய 5th ஃப்ளோருக்கான டவர் ஆஃப் ட்ரையல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு மெசேஜும் வர. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆர்மர் போட்டவனோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல மறைய ஆரம்பிக்குது. ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக்க வரான், அட கடவுளை அப்சர்வ் பண்ணுமே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய சோல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். ஒரு வழியா ஹீரோ வந்து அதோடைய ஆன்மா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டான். கேட் ஆட்ராக்ஸ், அதுதான் அவனுடைய பேர் போல, சேலஞ்சரா. அட் எங்கப்பா, ஆல்மோஸ்ட் நல்ல வேலை அவனுடைய சோலையாச்சும் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. இவன் அனதர் வேர்ல்டுல இருந்து வந்திருக்கனால இவன் இந்த இடத்துல செத்துறதுனால இவனுடைய பாடி இந்த இடத்துல மறைஞ்சிடுது. சரி, இதுக்கப்புறம் நான் அடுத்த கட்ட என்ன பண்றது? அதுக்கப்புறம் பார்த்தா ரிவார்டு என்னவோ அது எல்லாமே ஹீரோக்கு வந்து சேருது கொஞ்சம் கொஞ்சமா. எல்லா ரிவார்டுமே மாடிஃபை மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆவேன். ஹீரோ கிட்டத்தட்ட இப்போ -C ரேங்க்ல இருந்து -A ரேங்க்கு கிளம்புறான். அதாவது அந்த இடத்துக்கு போறான் ரேங்கிங் லிஸ்ட்ல. இதுதான் உங்களுக்கான அதிகப்படியான ரிவார்டு. அடேங்கப்பா சூப்பரு. இதுக்கப்புறம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம். அப்பனா கண்டிப்பா A- கிரேட்ல இருக்கிற ஸ்கில் எல்லாமே அமேசிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய வெயிட்டிங் ரூமுக்கு வர 5th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் ரூமுக்கு ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பி போறான். அதுவும் 6th ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ட்டல் வரை அவனு வெயிட்டிங் ரூம் வந்த பிறகு தன்னுடைய துணியெல்லாம் கட்டிட்டு இன்வெர்டரியை செக் பண்றான். இன்வெர்டரியை செக் பண்ண நான் நினைக்கிறேன் அந்த டிமென்ஷன்ல இருந்து வெளியே வந்ததுனால அப்ப நான் இந்த டவர்ல இன்னமும் இதுக்கப்புறமும் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுங்க எல்லாருமே நான் எதிர்க்கணும். அதுக்கான வாய்ப்பு வந்து நான் அந்த சமயத்துல நான் தயாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த வவுச்சர் தேர்றதுனால என்னுடைய கேள்விக்காக அதை நான் எப்பவுமே சேவ் பண்ணி வைக்க போறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 8th ஃப்ளோருக்கு வந்த பிறகுதான் அதை பயன்படுத்தலாம்னு ஐடியாவில் இருக்கேன். அப்படின்னு அந்த வவுச்சர் பத்தின விஷயத்தை தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அந்த வவுச்சர் வந்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளால வந்து இந்த கேமையே நடத்தக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து எல்லா விதமான கேள்விகளும் கேட்டுக்கலாம், அதுக்கான பதிலையும் வாங்கிக்கலாம். நான் கட்டாயமா கேட்கணும்னு நினைச்சா இந்த ஃப்ளோர்ல எப்படி இன்வென்ஷன்லாம் ஆகுது, அப்புறம் வந்து இந்த டவரெல்லாம் எப்படி உருவாக்குனீங்க, இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற வவுச்சரை ஒன்று பயன்படுத்துறான். அந்த ஒரு கேள்வி அவனும் சென்ட் பண்ணி விட ஹீரோவோட கேள்வி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு போன அடுத்த நிமிஷமே திரும்பியும் பார்த்தா அந்த மெசேஜுக்கான ரிப்ளைவும் அந்த இடத்துல வருது. அடேங்கப்பா ஆல்ரெடி வந்துருச்சா? அதுக்குள்ளேவா இந்த ஃப்ளோருடைய இன்வென்ஷனோட ஒரு சிஸ்டம் மூலியமா தான் செயல்படுதான். இதுக்கான சேலஞ்சஸ் எல்லாருமே இன்வைட்டரா இந்த இடத்துக்கு வராங்க. இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே அவங்களுக்கான ஒரு மிஷின்ஸ் மாதிரி தான். அதுவும் இல்லாம இன்வைட்டிங் சேலஞ்சஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டாப் 10 கிளாஸை சேர்ந்தவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்களால இன்வைட்டிங்கும் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. அப்பனா இப்போ என்னால எதுவும் பயன்படுத்த முடியாதுன்னு புரியுது. சரி ஓகே, பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மெசேஜ் மூலம்னு பார்க்க திடீர்னு பார்த்தா அலாரம் அடிக்குது. உங்களால எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் நீங்க இருக்கிற கரண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும்தான் கிடைச்சதுனால இதுக்கப்புறம் தேவையில்லாத கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கான வவுச்சர் எதுவுமே கிடைக்காதுன்னு போட்டிருக்கு. என்னது, இந்த ஃப்ளோர்ல இருந்து கேட்டது ஒரு கிதாப்பா? அப்ப அந்த கொஸ்டின் வவுச்சர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுலாம் கிடையாது போல. நம்ம கேட்ட எல்லா கேள்விக்கும் பதிலே வரலையே. சரி அப்படின்னு ஹீரோவும் மெசேஜ் பாக்ஸை மூட இருந்தாலும் இன்வெர்டரியில போயிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்குறான். அப்புறம் பார்த்தா ஒரு பாக்ஸும் இருக்கு, கூடவே பார்த்தா அவனுடைய ஷீல்டு எல்லாமே உடஞ்சி நொறுங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனும் இருக்கேன். இந்த பாக்ஸ் எதுக்காகனா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இதுல போட்டா திரும்பி ரீஸ்டோர் ஆயிடுது. அது போல ஹீரோவும் தன்னோட ஷீல்டு எல்லாமே திரும்பி புதுசா மாத்திக்கிறான். அதுக்கட்டும் இல்லாம அந்த ஸ்டோனையும் மேம்படுத்திக்கிறான். இருந்தாலும் இன்னமும் டைம் இருக்கு. சரி, இப்போதைக்கு வந்து அந்த ட்ரையல் லீடர் போர்டும் அப்புறம் வந்து அந்த கமிட்டி போர்டை பத்தியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் அக்கௌண்ட்டை பார்க்குறான் ஹீரோவும். 5th ஃப்ளோர்ஸுக்கான லீடர் போர்டை பார்க்க அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் S ரேங்க் A ரேங்க் கொண்டவங்களாம் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தா கிம் சாங் கியோன்னு ஒருத்தர் இருப்பான், S ரேங்க் மைனஸ் அவன். அப்படிங்கப்பா நான் 3வதா அப்படின்னு ஹீரோ பார்த்தா 5th போர்டு லீடர் போர்டில் வந்து 3வது ஆளா இருக்கான் ஹண்டர் Sன்னு. பட் இருந்தாலுமே என்னுடைய ரேங்க் இந்த அளவுக்கு இருக்கு. சிஸ்டம்ல பார்த்தா ஒரு மாதிரி கொடுக்குது, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தா ஒரு மாதிரி காமிக்குது. எதை நான் நம்பி போறது புரியலையே. அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சிருச்சு, நான் எந்த அளவுக்கு இன்னமும் ட்ரையல்ஸை தாண்டி அடுத்த கட்டத்து சீக்கிரம் போறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய சக பிளேயர்ஸும் எனக்கு எனிமி ஆவாங்க, மான்சஸும் பயங்கரமாலாம் வரப்போகுதுன்னு அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். அவனை சுத்தி பயங்கரமான மான்சஸ் எல்லாமே அவனை ஒத்து பாக்குற மாதிரி அவனும் மனசாட்சியோட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா பிளேயர்ஸ்ல இருக்கவனே ரொம்ப மோசமானவனா இருக்கானா. அவனுடைய நிக்நேம் வந்து பிரின்சஸ் ஜோடின்னு வச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரியான ஆள் வந்து ஹண்டர்ஸுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கான. உள்ளுக்குள்ள இருந்து அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லி எல்லாருமே அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவனை பார்த்தேன்னு நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரின்சஸ் ஜோடியா இந்த பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கான அந்த டைமிங்கும் முடிஞ்சு இப்போ 6th ஃப்ளோருக்கு போறான். அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆக லிமிட்டட் டைம் வந்து வெறும் 50 நிமிஷம் தான். பாஸ் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்னன்னா நிறைய டைல்ஸ் வந்து பார்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. அந்த டைல்ஸ்ல வந்து எதனா ஒரு டைல்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அந்த இடத்த வந்து தங்களுக்கு சொந்தமாக்கி
வாங்கிக்கணும் அந்த டைம் லிமிட்டுக்குள்ள. ஃபெயில்னா ஒன்றும் கிடையாது, வழக்கம் போல டைமிங் முடிஞ்சாலும் இல்லை சேலஞ்சர் செத்தாலும் அவங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஃபைனலாக பெனால்ட்டிக்கான ஃபெயிலியர் என்னன்னா அதுவும் டெத்து தான். ஆனால் ட்ரையலோடைய ரிவார்டாக என்ன கிடைக்கணும், ரேண்டமாக கிடைக்கிற ஒரு பாக்ஸ் தான். அதில் விசேஷமான பொருட்கள் எது வந்தாலும் ஹீரோக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உள்ள போக அதுக்கப்புறம் வெளியே அந்த அடுத்த நிமிஷம் பார்த்தா நிறைய டைல்ஸ் எல்லாம் கொண்டு ஏதோ தண்ணியை சுற்றி வச்சுட்டு அதில் வச்சிருக்கானுங்க டைல்ஸ் பாக்ஸுங்களாம். அதை தான் ஹீரோ நின்று கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும். ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான், இது என்ன கடலா என்ன இந்த முறை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, என்ன இது, எனக்குன்னு டீம்மேட் இந்த இடத்துல வரதா சொல்லியிருக்கேன், உங்களுடைய டீம்மேட் கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இதில் ஜெயிக்கலாம் இந்த ட்ரையலில் அப்படின்னு ஹீரோக்கும் வந்திருக்கு. ஹீரோவும் ஒரு நிமிஷம், என்னோட டீம்மேட் இந்த இடத்துக்கு வர போனா என்னோட எனிமி வர போறானா, இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் ஹீரோ நோக்கி ஒரு ஈட்டியும் வருது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஈட்டி டக்குன்னு பிடிச்சிட்டு தூக்கி வெளியே இழுக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த ஈட்டி எரிஞ்சவனும் வெளியே வர ஆரம்பிக்கிறான். அடே கடவுளை, யாரா நீ அப்படின்ற மாதிரி அவனும் வந்து ஷாக் ஆக. ஹீரோவும், என்ன உன்னோட டீம்மேட்டி இந்த இடத்துல அடக் பண்ணிட்டு இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்னது நீ என்னோட டீம்மேட்டா, கமெண்டி போர்டை பார்த்தியா இல்லையா, உனக்கு தெரியுமா தெரியாதா, உன்னுடைய வெற்றிக்காக இந்த இடத்துல மற்றவங்களை கொன்னா கூடாது, தப்பு கிடையாது, அதனால உன்னுடைய டீம்மேட்டை கொல்றதோ கொல்லாமல் இருக்கிறதோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் பட் நான் அந்த மாதிரி கிடையாதுடா, எனக்கு இந்த இடத்துல ஜெயிக்கணும், அதுக்கு யாரை கொண்டாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு பார்த்து ஹீரோவோட டீம்மேட்டே பார்த்தா அவனை கொல்றதுக்காக தயாரா இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இதில் பக்கம் நிறைய பேர் அவனுடைய டீம்மேட்டா இருக்கவங்களே கொண்டுட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பா வரான். நான் எதுக்காக தப்பா நடிச்சிட்டு இருக்கேன் தெரியல, இந்த டவர் ரொம்பவும் மோசமானது தான், என் கூட இருக்கவனு என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான் போது அதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும், விட மாட்டேன் இவனை அப்படின்னு ஹீரோவும் ஃபோனை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு முறைச்சி அவனை பார்த்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. 6th ஃப்ளோரை காமிக்க அந்த ஃப்ளோரில் பார்த்தா நிறைய பேர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தானே கூட இருக்கவங்களே கொண்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்னொரு பக்கம் அவன்கிட்ட இருக்கிற வெப்பனையை வாங்கி அவனையே குத்தி கொலை பண்ணுறான். இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல 2 பொண்ணுங்க நண்பர்களாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. எதில் நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்கப்பா. ஆனால் நம்ம அப்படி இருக்க வேண்டாம், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்கணும். என்ன ஓகேவா? ஓகே யாரும் இந்த இடத்துல துரோகம் பண்ணாமல் இருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு குண்டா இருக்கிற லேடியும் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி இருக்கிற ஒருத்தியும் அப்படியே கத்தியால குத்தி அவளையே கொலை பண்ணுவா. நம்பிக்கை துரோகம், கை கொடுக்குற சாக்கில் இப்படி பண்ணிட்டாலே, நீ எல்லா இடத்துல கண்ணு வச்சிருந்தா உன் கூட இருக்கவன் மேலே கண்ணு வைக்கலையே, ஏன் இப்படி பண்ண, எனக்கு இந்த இடத்துல ஜெயிக்கணும், எல்லா பவரும் எனக்கு கிடைக்கணும், அதனால உன்னை தோக்கடிக்கிறத விட்டா எனக்கு வேற வழி இல்லையே இந்த இடத்துல அப்படின்னு வெள்ளத்தனமா அவ இன்னொரு பக்கம் சொல்ல. அதுக்கப்புறம் அவ கொன்னதுல அந்த ஆளு அது இதில் செத்துறாங்க. ஹீரோ இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். பாத்தியா, இந்த மாதிரி பண்ணலாம் தான் நமக்கான சக்திகள் எல்லாமே வரும், அது அச்சீவ்மெண்ட், பட் உனக்கு அது தெரியல, என்ன இங்க நடக்குது, நம்ம வச்சு கழுத்தெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இவனை இதே இடத்துல போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் டக்குனு ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக சம வேகமா போவான் பாருங்க. சாவுடா அப்படின்னு கத்தி எடுத்துன்னு போயிடுவான். பட் ஆனா ஹீரோ கண்ணு கிட்ட அந்த அட்டாக் வர அந்த சமயத்துல டக்குன்னு திரும்பி அவனுடைய மார்லயே குத்தி ஹீரோவை சம வேகமா குத்தி கொலை பண்றான். அதே இடத்துல அவனை கதருவான். எப்படி இவன் இந்த அளவுக்கு வேகமா இருந்தான், எதனால ஹீரோக்கு ட்ரேடர்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்க ஹீரோவும் யோசிக்கிறான். அவ பண்ண வேலையை நான் இப்ப பண்ணேன், பட் ஆனா என்ன, இவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான், நான் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எல்லாரும் வீக்கு தான். இந்த ஸ்பெஷல் ட்ரையல், கம்பைன்டு ட்ரையல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒருத்தன் தான் கடைசியில் நிலைச்சிருக்க முடியும். இது வரைக்கும் நான் பார்த்த ட்ரையல்ஸ்ல இது கொஞ்சம் தனித்துவமா இருந்தாலும் எனக்கு யூனிக்ஸான ஸ்கில் எல்லாருமே இது டாப் லெவல்ல கொடுக்க போகுது, அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் ரொம்ப லக்கியானவன். எனக்கு ஒன்று இந்த இதில் இருக்க சேலஞ்சஸை கொல்லணுன்றது ஆசைலாம் கிடையாது, பட் என்ன கொல்லணும்னு நினைச்சானுங்கன்னா அவனுக்கு எவனையும் சும்மா விட மாட்டேன். அதனால யாராச்சும் என்ன கொலை பண்ண வந்தீங்கன்னா எல்லாரையும் கொண்டுடு வேண்டாம்னு சொல்லிட்டு இரவு மனசுல யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டைல்ஸ் ஓடி பிளேஸ் அவன் பிடிச்சி ஒருத்தனும் அயன் டூம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேரியரை கிரியேட் பண்ணிப்பான். அவன் கிரியேட் பண்ணதுனால மிகப்பெரிய லெவல்ல அவனை சுத்தி பேரியரும் வர அவனும் பயங்கரமா சிரிக்கிறான். சூப்பரு, இந்த ட்ரையல்ல இதுக்கப்புறம் எவனும் என்ன கொல்ல முடியாது, இந்த பேரியர் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகுது, இந்த வாட்டர் மேஜிக் மூலியமா கண்டிப்பா இந்த இடத்துல நான் தான் இந்த ட்ரையல்ல ஜெயிக்க போறேன் கடைசியில அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. யாரும் ஒருத்தங்க இவனை கூப்பிடுறாங்க. யாரா நீ இவனு திரும்பி பார்க்க. அப்ப பார்த்தா ஹீரோவும் சம வேகமா காத்தியே கிழிச்சுக்கின்னு சம வேகமா அவனை அட்டாக் பண்ணலான்னு வரான். வந்த இடத்துல அந்த பேரியர் மேல அவனும் ஜம்ப் பண்ணுவோம் பாருங்க. ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுல அவனை பார்த்து ஷாக்காவான். என்ன பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆளு பதட்டத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த பேரியர் வாடியதுக்கு தன்னுடைய முழு பவர் பயன்படுத்துவான். பட் இருந்தாலுமே அந்த பேரியர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அந்த பேரியர் கிரியேட் பண்ணணும், உன்னால இதை உடைக்க முடியாதுடா, இது அயன் டூமால உருவாக்கப்பட்டது, கொப்பனே வந்தாலும் இதை அழிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவன் வில்லத்தனமா சிரிக்க. பட் ஆனா ஹீரோ அவன் சொன்ன அடுத்த செகண்டே உடைச்சி அவன் வாயிலேயே எட்டி வதிக்கிறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு. அது
அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து செம தூரமா போய் விழ அவ்வளவுதான் அவன் காலி. ஹீரோவும் சூப்பர் நல்லாவே பேரியரை கிரியேட் பண்ணான், பட் ஆனா ஈஸியா தோத்துட்டானே அப்படின்னு ஹீரோ பண்ண மிகப்பெரிய ஒரு அட்டாக்னால சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் பார்த்து ஷாக்கா வரான். என்ன அவன் பண்ணான், ஈஸியா அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்த அதர் சேலஞ்சஸ் எல்லாமே இப்ப ஹீரோவை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கண்டிப்பா சொல்றேன், இப்ப எல்லாருமே என்ன கொலை பண்ண தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதனால எனக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள சீக்கிரம் இதை முடிச்சாக்கணும். ஹை ரேங்கிங் சேலஞ்சஸ் யாரா இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களோட 5th ஃப்ளோரா இருக்கும் போது ரிட்டர்ன் ஸ்டோனை பயன்படுத்த முடியாது. பட் அப்படியேப்பட்ட இடத்துல நான் பயன்படுத்தினேன். கூடிய சீக்கிரம் இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. என்ன டைம் வேற போயிட்டு இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொருத்தனும் லோவர் ரேங்கிங் சேலஞ்சஸா இருக்கானுங்க தான், பட் இருந்தாலுமே கும்பலா சேர்ந்து என்ன அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவானுங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த டவரை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தரையே இந்த அளவுக்கு கொல்றதுக்கு தூண்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுது இந்த டவர். இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைல்ஸ் அடையறதுக்காக ஒருத்தன் மட்டும் அதை உரிமை கொண்டாட முடியும். அதனால ஏற்கனவே டைல்ஸை கைப்பற்றவனை அழிச்சிட்டு மிச்சவனு எல்லாருமே அதை அடையணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த இதுல செத்து தான் போக போறானுங்க. அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க, பின்னாடி பார்த்தா கும்பல் கூடி வரானுங்க ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக. என்னடா தம்பி எங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கேன், நான் ஷாக்கா இருக்கேன். 4 பேர் ஒரு நாள் கூடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே, நாங்க ஒரு டீமா இருப்போம்னு. நாங்க மிகப்பெரிய டீம்ரா. எந்த ட்ரையலை பொறுத்த வரைக்கும் நாங்க 4 பேருமே தான் ஒன்னா சேர்ந்து கடக்க போறோம். அப்படியா, அவங்க 4 பேரையும் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்குப்பா, ரொம்பவும் பயமாவும் இருக்கு. நீங்களா கொலை பண்ற பார்ட்டியை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவா கேட்க, சரியா சொன்னேன், நல்லாவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நாங்க எல்லாம் கொலை பண்றவங்க தான், மான்சஸ் மட்டும் கிடையாது. ஹியூமன்ஸையும் சேர்த்து தாண்டா கொல்லுவோம், ஒன்னையும் சேர்த்து தாண்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேர் அட்டாக் பண்ண ஹீரோ வந்த போற ஹீரோவும் அவனுங்களை எதிர்க்கிறதுக்காக தயாரா இருப்பான். பட் ஆனா ஒரு மேஜிக் யூஸரும் ஹார்ட் சாலிட்டரின்னு ஒரே ஒரு பவரை பயன்படுத்துவான். இதனால அவனுடைய பாடிக்கும் ஹீரோவுடைய பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும். இந்த ஹார்ட் சாலிட்டரியானது கிங் ஜிங்யோன்னு சொல்லப்படுற அந்த மேஜிக் யூசர் உடம்புல எந்த விதமான காய வலிகள் ஏற்பட்டாலுமே அது போன்ற வலிகள் எல்லாமே இப்போ அவன் கூட ஷேர் பண்ணிருக்க கனெக்ஷன்ல இருக்கிற லம்ப ஆங் சாங்கியோனுக்கும் அதே விதமான வலிகளும் காயங்களும் ஏற்படும். அது போல ஹீரோவும் பார்த்துட்டே இருப்பான். அந்த பையன் பார்த்தா திடீர்னு தன்னுடைய கையவே அவனே குத்திப்பான் கத்தியால. ஹீரோக்கு பார்த்து திடீர்னு அவனுடைய கையில திரும்பியும் வலி பயங்கரமா ஏற்பட இதனாலேயே கையில கத்தி வச்சிருந்த அந்த சோடை வந்து கீழே போட்டுறான். அட்டேங்கப்பா என்ன இது, இந்த வலி என்னால உணர முடியுது. அவன் கையில தான் அவன் கொத்தனன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா ஒரு மொட்டையும் ஒரு மிகப்பெரிய வாட்டர் பவர் மேஜிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். அவன் பண்ண அட்டாக்ல ஹீரோவும் என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான், கடல் தண்ணியா இது அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஹீரோக்கு இன்னும் டைம் கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்தா 2 நிமிஷத்தை கூட முடிக்கணும், இல்லைன்னா பெனால்ட்டினால நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த விதத்தோட பிரமாதம் வந்து ரூம் முடிச்சு ஸ்கிப் பண்ண பொறுமையா 10 மினிட் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். ஹீரோக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 2 நிமிஷம் பெனால்ட்டிக்குள்ள சீக்கிரமா அவன் எல்லாருடைய கதையும் முடிக்கணும். அடுத்தது என்ன பண்ண போடுறதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.